ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த வெள்ள பிரளயத்திற்கு பிறகு தங்களுடைய கப்பலில் ஏறி போறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய மகனையும் அந்த வெள்ளத்திலே மூழ்கடிக்கின்றான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். அப்படி அவங்களுடைய மக்கள் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் மூழ்கடிக்கப்பட்ட பிறகு நூஹ் வெள்ள பிரளயத்துக்கு பிறகு அவர்களுக்கு சில மகன்கள் பிறக்கிறாங்க. அதாவது மூமினான பிள்ளைகள். அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா சாம் அப்படிங்கிறது ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மகனுடைய பேரு. இந்த சாமுடைய மகன் யார் அப்படின்னு சொன்னா அர்ஃபஸர், அவருடைய மகன் சாலஹ், அவருடைய மகன். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வழியில 4வது வம்ச தலைமுறையில நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 4வது தலைமுறையில ஒரு நபி தோன்றுகின்றார்கள். அவர்களுக்கு பேர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த நபிக்கு பேர் ஹூத். அந்த நபியினுடைய வரலாற்றை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த 4வது தலைமுறையில வந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி நபியா ஆக்கப்பட்டாங்க, அவங்களுடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சோதரர்களே, அந்த காலத்து மக்கள் கூட்டம் கூட்டமாக கபிலாக பிரிஞ்சு பல ஊர்களிலும் பல பகுதிகளிலும் வசித்து வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கபிலாக்களில ஒரு கூட்டம் தான் யார் அப்படின்னு சொன்னா ஆது கூட்டம் என்றது. இந்த ஆது கூட்டம் யாரு அப்படின்னு சொன்னா, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலிருந்து பல்வேறுபட்ட மக்கள் பிரிஞ்சு வளர்ந்து அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் வெள்ள பிரளயத்தில் அழிக்கப்பட்டு அவர்களுக்கு பிறகு அவருடைய பல்வேறு பிச்சு, அதாவது மொத்தம் 80 பேர் தான் இருந்தாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கிட்டவங்க. அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த 80 பேருக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வம்சாவளியை பரவ செஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் விரிவடைய ஆரம்பிக்கிறாங்க. அது ஒவ்வொரு பகுதியிலும் யார் யார் தங்குறாங்களோ அந்தந்த பகுதிக்கு ஒரு அவர்கள் அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், இவங்க இன்னொரு குரூப் வச்சு இவங்க இந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க சொல்லி பேர் வச்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் அப்படிப்பட்ட ஒரு கோத்திரங்கள் ஒரு கோத்திரம் தான் யாருன்னு சொன்னா ஆது கோத்திரம் அப்படின்னு சொல்லி. இந்த ஆது கோத்திரத்தார் யாருன்னு சொன்னா முதலாக அரபு பேசிய கூட்டத்தினர்கள் இவர்கள் தான். உலகத்தில் முதல் அரபி மொழி பேசியவர்கள் இந்த ஆது கோத்திரம் தான். இந்த ஆது கோத்திரம் அதுலயும் இந்த ஹூத் நபி தான். ஆது கோத்திரத்தில் உள்ள ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இந்த நபி தான் முதலாக அரபு பேசிய நபி அவர்கள். இப்ப இந்த ஆது கோத்திரத்தை என்ன பண்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி, அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 தலைமுறை வரை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சாமுடைய மகன் அர்ஃபஸருடைய மகன் சாலஹுடைய மகன் ஹூத். அப்ப இந்த 4 தலைமுறை வரை அவர்கள் அல்லாஹ் தான் வணங்கிட்டு இருக்காங்க. 4 தலைமுறை வரை அல்லாஹ் தான் வணங்கிட்டு இருக்காங்க. அவங்க அதாவது அல்லாஹ்வுக்கு மாற்றமாக கண்ட சிலைகளை வணங்கியவர்கள், பெரியோர்களை வணங்கியவர்கள்லாம் அந்த வெள்ள பிரளயத்துல அழிக்கப்பட்டுட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ள பிரளயம் அழிக்கப்பட்டுட்டாங்க. இப்ப இருக்கவங்க எல்லாமே உண்மையான முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய ஒழுங்கான மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா 4வது தலைமுறை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஷைத்தான் மறுபடியும் பூந்து விளையாடி என்ன பண்றான்னு சொன்னா அங்க மக்களுக்கு மத்தியிலே மறுபடியும் அந்த பெரியோர்கள் முன்னோர்களுடைய முகப்பத்தையும் பிரியத்தையும் உள்ளத்துல போட்டு அவர்களை மறுபடியும் வணங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துறான். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், வெள்ள பிரளயத்துல எல்லா மக்களும் அழிக்கப்பட்டாங்க, அப்ப ஷைத்தான் அழிக்கப்படலையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கப்பல்ல முஸ்லீம்கள் மட்டும் ஏறிக்கிட்டாங்க 80 குடும்பத்தினர், மற்றவங்க எல்லாம் அழிக்கப்பட்டுட்டாங்களா? அப்ப ஷைத்தான் என்ன ஆனா அப்படின்னு சொன்னா ஹதீஸ்கள்ல வருது, ஷைத்தானும் அந்த கப்பல்ல ஏறிக்கிட்டான். முஸ்லீம்கள் ஏறும் பொழுது ஷைத்தானும் கப்பல்ல ஏறிக்கிட்டான். அது எப்படி ஏறினாங்கிறது நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் எந்த ஆதாரம் கிடையாது. ஷைத்தான் என்ன பண்ணானா போய் ஒரு கழுதை வாழை பிடிச்சிக்கிட்டானா, கழுதையில வாழை பிடிச்சோன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லா 2 ஜோடியா அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஏற்றும் பொழுது இந்த கழுதையை ஏத்த போனாங்கன்னா கழுதை ஏறலையாம். அப்ப கழுதைய ஏறுன்றாங்க, அது ஏற கடைசியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கோபப்பட்டு பண்றாங்க, மல்லோனே ஏறு அப்படின்னாங்களா, அதாவது சபிக்கப்பட்டவனே ஏறு அப்படின்னு சொல்லி கழுதையை போய் சொல்லுறாங்க. பின்னால யார் பிடிச்ச உண்மையிலே சபிக்கப்பட்ட ஷைத்தான் பிடிச்சிக்கிட்டு தான் அவன் ஏறிட்டான் அப்படின்னு சொல்லி கதை. இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எப்படியோ ஒரு வழியில ஷைத்தானும் அந்த கப்பலுக்குள்ள ஏறி அவன் மட்டும் பொழைச்சுக்கிட்டான். ஏன்னா உலகம் நடக்கும்ல. அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வெள்ள பிரளயத்துல எல்லாருமே நல்ல மக்களாவே இருந்து எல்லாருமே கியாமத்தினால அப்புறம் நரகம் காலியா தான் இருக்கும், அதுக்கு ஆளே இல்லாம போயிடும். அப்ப அதனால நம்ம கல்யாணம் பண்ணா அவனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில ஷைத்தானையும் கப்பலுக்குள்ள நல்லைய வச்சுட்டான் நுழைஞ்சு. அதுக்கப்புறம் ஷைத்தான் எல்லா மக்களும் வெளியேறும் போது ஷைத்தானும் வெளியேறி அந்த மக்களுக்கு மத்தியில் 4 தலைமுறை வரை அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிட்டு இருந்த அந்த மக்களை ஷைத்தான் வழிகெடுக்க ஆரம்பிக்கிறான். வழிகெடுக்க ஆரம்பிச்சு மறுபடியும் அதே பேர்ல முன்னோர்கள் பேரு இறந்தவங்க பேர்ல அவங்களை அப்படி வணங்கு இப்படி வணங்கு இல்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி ஷைத்தான் அந்த மக்களுக்கு மத்தியில சிலை வணக்கத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சிலை வணக்கத்தை ஏற்படுத்திடுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ள பிரளயத்திற்கு பிறகு முதலாக சிலையை வணங்கியவர்கள் இந்த ஆது.
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வெள்ள பிரளயத்துக்கு பிறகு முதலாக சிலைகளை வணங்க ஆரம்பித்தவர்கள் இந்த ஆது கூட்டத்தினர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பார்க்கறாங்க, திருந்துற மாதிரி இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களில் இருந்த இது அர்சல்னா லி கௌமி ஆதின் அகாஹும் ஹூதா, நாம் ஆது சமுதாயத்திலிருந்து அவர்களுடைய சகோதரர் ஒருவர் ஹூதை நாம் நபியா அனுப்பி வைத்தோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த ஆது கோத்திரத்திலிருந்தே ஒரு மனிதனை ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்னு சொன்னா ஒரு நபியா அனுப்பி வைக்கிறான். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாலும் சரி அவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க, அதே மாதிரி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது கூட்டத்தை சார்ந்தவங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு இன்ஷாஅல்லாஹ் சமூது கூட்டத்தை பத்தி வரும். சமூது ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல இருந்து ஒரு நபி அனுப்புனா. இதே மாதிரி ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு ரசூலை எந்த ஒரு நபி அனுப்புதா இருந்தாலும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை தான் அல்லாஹ் அனுப்புறான். அந்த சமுதாயத்தை அனுப்புறான். இதைத்தான் அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், உலகத்தில் உள்ள எந்த ஒரு மொழியிலும் நாம் ரசூலை அனுப்பாமல் விட்டதில்லை. உலகத்தில் எந்த மொழியிலும் என்ன பண்றதில்லை, ரசூலை அனுப்பாமல் விட்டதில்லை. உலகத்தில் எந்த சமுதாயத்தினரிடத்திலும் நாம் ஒரு தூதரை அனுப்பாமல் விட்டதில்லை அப்படிங்கிறான். அப்போ அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி பார்த்தா ஆது கூட்டத்துக்கு ஒரு ரசூல் வந்தாங்க, சமூது கூட்டத்துக்கு வந்தாங்க, அரபு மக்களுக்கு ரசூல் வந்தாங்க, இப்படி எல்லா மக்களுக்கும். அதே மாதிரி அகாஹ் மதியன் அல்லாஹ் அலைஞ்சுறான். மதியன் சொன்னா அது ஒரு ஊர் பேரு, அது ஒரு கபிலா பேரு, அவங்களுக்கு ஒரு ரசூல் அனுப்பி வச்சான். இப்படி எல்லா கூட்டத்துக்கும் ரப்பல் ஆலமீன் ரசூல் அனுப்புனதா சொல்றானே. நம்ம தமிழ்நாட்டுக்கு யாரையா அனுப்புனானா அல்லாஹ்? ஆனா அல்லாஹ் சொல்றான் எந்த ஒரு மொழியிலும் நாம் ரசூலை அனுப்பாமல் விட்டதில்லைங்கிறான். அப்ப தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா முன்னே என்ன அர்த்தம்? முன் தோன்றிய மூத்த தமிழ் அப்படிங்கிற காட்டு மிராண்டிகள் பேசுற தமிழ். மனுஷன் பேசுற கல் தோன்றதுக்கு மண் தோன்றதுக்கு முன்னாடி யார் தான் இருக்கணும்? காட்டு மிராண்டி தான் இருக்கணும். மிராண்டிகள் பேசிய பாஷை இது. அப்ப அந்த காலத்திலே ரப்பல் ஆலமீன் தமிழுக்கும் யாரும் ரசூல் அனுப்பி இருக்கணுமா இல்லையான்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமா அனுப்பாமல் விட்டதில்லை. அல்லாஹ் அனுப்பியிருப்பான், தமிழ்நாட்டுக்கே யாராவது ரசூலையே நபியே அனுப்பியிருப்பான். எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களே, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்களே பிற்காலத்தில் என்ன பண்ணிருக்கலாம், மக்கள் அவரையே கடவுளாக ஆக்கி வணங்க ஆரம்பிச்சிருக்கலாம். இன்னைக்கு வணங்குறாங்கல்ல, சிவன் வந்து அந்த காலத்து பெரிய கடவுள், அவர் மகா கடவுள், அவர் வந்து ஆதி காலத்து கடவுள்ன்றாங்களே, ஒரு பேச்சுக்கு சொல்ற இந்த சிவனை கூட ஒரு காலத்துல யாரா இருந்திருக்கலாம், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதரா இருந்திருக்கலாம். மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, பின்னால வந்தவங்க அவரையே கடவுளா வாங்கி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான வெளியில போய் அஜரை சொல்லிட்டாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் சிவன் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வெளியே சொல்லாதீங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அதற்கு மக்காபிலே சொல்லிட்டாரு சிவன் ரசூலுல்லாஹ்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அப்படியே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரப்பல் ஆலமீன் சொல்றான் எந்த ஒரு சமுதாயத்துக்குமே ரசூலை அனுப்பாமல் விட்டதில்லை. ஏன் சொல்றா, திருக்குறள் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அல்லாஹ் சொல்றான் அவர் கூட ரப்பல் ஆலமீன் ரசூலை அனுப்பி இருக்கலாம், இருந்திருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான் எந்த ஒரு மொழியிலும் ரசூலை அனுப்பாமல் விட்டதில்லைங்கிறான். பெருமானையா விட்டுருவோம். தமிழர் கடவுள் சொல்லப்படுது யாருன்னா அவருடைய புள்ள சிவபெருமான். ஆந்திரா கடவுளா, அவருடைய புள்ள யாரா, தமிழ் கடவுளா. அதனால தமிழ் நாட்டுக்கு வந்த முருகன் எப்படி இருந்திருக்கலாம், கடவுளா இருந்திருக்கலாம், ரசூலா இருந்திருக்கலாம். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு தூதரும் இங்கே வராம இருந்து வந்திருப்பாங்க, பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்ல. ஏன்னு சொன்னா 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் குர்ஆன்ல அனுப்பி வச்சு உலகத்துக்கு எல்லாருடைய வரலாறையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல ஆரம்பிச்சான்னு வைங்க, குர்ஆன் எத்தனை பாகம் இருக்கும், 30 ஜுஸா இருக்காது, 300 ஜுஸா இருக்கும். என்னங்க 30 ஜுஸா பெரிய பாரமா நினைக்கிறோம். அப்பா 30 ஜுஸா என்னால ஓத முடியாது அப்படிங்கிறோம். 30 ஜுஸ் ஓதிட்டா என் புள்ள 30 ஜுஸ் குர்ஆன் ஓதிட்டான் அப்படிங்கிற பெருமையா. ஆனா எல்லா நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சா என்ன இருக்காது, 300 ஜுஸா இருக்கும். அப்ப அதனால சகோதரர்களே ரப்பல் ஆலமீன் பொதுவா சொல்லிட்டான் எந்த ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் நான் ரசூலை அனுப்பாமல் விட்டதில்லை, அந்தந்த சமுதாயத்தில் இருந்தே. ஏன்னு சொன்னா ஒருத்தர் என்னதான் இருந்தாலும் வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் சொல்ல ஆரம்பிச்சான்னு சொன்னா என்னதான் நீ அசலூர்காரன்பா ஓரமா போப்பா அப்படின்றோம். சொல்லுவானா இல்லையா, நீ அசலூர்காரன், நீ பேச்சுக்கு எடுப்படாது. அவர் பாவம் அந்த வயசுல சின்ன வயசுல இந்த ஊருக்கு வந்திருப்பாரு, இந்த ஊருடைய வளர்ச்சிக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பாரு, பாடுபட்டிருப்பாரு, ஊர்ல ஒத்தனா இருந்திருப்பாரு. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த அசலூர்காரன் அவன் ஓரத்தல்லையா அப்படின்றாங்க. அப்ப அதனால ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், எந்த ஒரு ரசூலை அனுப்புவதாக இருந்தாலும் அந்த ஊரில் இருந்தே அந்த சமுதாயத்தில் தான் ரசூல் அனுப்புவான். அந்த அடிப்படையில் தான் ரப்பல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்ப சொல்றான், இது அர்சல்னா ஹூதன் லிகௌமி, இது அர்சல்னா லிகௌமி ஆதின் அகாஹும் ஹூதா. இந்த கூட்டத்தினருக்கு அவர்களுடைய சகோதரர் ஒருத்தர் ஹூதையே நாம் நபியாக அனுப்பி வைத்தோம் அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். சகோதரர்களே, இங்க நாம வந்து இந்த ஆது கூட்டத்தார் எப்படி வசிச்சாங்கன்னு பார்த்தா இவங்க பெரும்பாலான மணல் மலைகள்ல ஹதீஸ்கள்ல வருது, மணலான ஆழ மலைகள், அஹ்காஃப் சொன்னா மணல் மேடு. அந்த காலத்துல பாலைவனங்கள்ல மணல் மேடு எப்படி இருக்குன்னு சொன்னா அது குமிஞ்சு குமிஞ்சு மேடுங்கிறது ஒரு மலை அளவுக்கு ஆயிடும். மணல் மேடுங்கிறது குமிஞ்சு பாலைவனத்துல புழுதி காத்து அடிக்கும், அந்த புழுதி காத்துல மணல் பரப்பி சேர்ந்து 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 என்ன ஆயிடும் சொன்னா மணல் மேடுங்கிறது பின்னாடி ஒரு மணலான ஒரு மலைய மாதிரி ஆயிடும். இதுக்கு ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல இரம் அப்படின்னு சொல்றான்.
குர்ஆன்ல இதுக்கு இரம்னு சொல்லி சொல்றான். என்ன சொல்றான்? அலம் தர கைஃப ஃபஅல ரப்பு இரமதாத்தில் இமாதில்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் சொல்றான். என்னண்டே அலம் தர கைஃப நபியே நீர் பார்க்கவில்லையா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். ஆது கூட்டத்தாரை அல்லாஹ் என்ன செய்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? எப்படிப்பட்ட ஆது கூட்டத்தினர்கள்? இரமதாத்தில் இமாத், பெரிய பெரிய தூண்களை அமைத்து அதற்கு மேல் மணல் வீடுகளை அமைத்து மணல் மேட்டின் மீது வீடுகள் அமைத்திருந்த அந்த கூட்டத்தினை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லத்தி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அது போன்ற ஒரு படைப்பு உலகத்தில் இதுவரை படைக்கப்படலங்கிற அல்லாஹ். அல்லத்தி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இதுவரை உலகத்தில் எந்த பகுதியிலும் அந்த ஆது கூட்டத்தாரை போன்ற ஒரு படைப்பை படைக்கலங்கிறான். ஏன்னு சொன்னா அவ்வளவு பலம் வாய்ந்த கூட்டத்தினர்கள். ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை உயரத்துல இருந்தாங்க? 60 அடி உயரத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுதான் இன்னைக்கு நம்ம எத்தனை அடியில வந்து நிக்கிறோம்? 6 அடி. மனுஷன் 10 பங்கு குறைஞ்சு 6. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைய ஆரம்பிக்குது. அப்ப நிச்சயமா ஆது கூட்டத்தினர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்துல 50 அடி இருந்தாங்க, 60 அடி இருந்தாங்க சொன்னா இந்த ஆது கூட்டம் எத்தனை அடி இருக்கணும்? குறைஞ்சது 40-50 அடியாவது இருந்திருக்கணும். வேற எப்படி இருந்திருக்கணுங்க? ஒரு 40. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். என்ன சொல்றான்னு சொன்னா வேரோடு பிடுங்கப்பட்ட ஈச்ச மரம் கதை அவங்களுக்கு பின்னாடி அதாப் வரும். அந்த அதாப் பத்தி உங்களுக்கு சொல்றேன். அந்த வசனத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது ஆது கூட்டத்தினர்கள் ஒரு தென்னை மரம் உயரம் இருந்திருக்கணும், அல்ல ஒரு பனைமர உயரத்துக்கு இருந்திருக்கணும், ஒரு 40-50 அடியாவது இருந்திருக்கணும் அப்படி நமக்கு தெரியுது. அப்ப 40-50 அடி உயரம் அந்த ஆது கூட்டத்தினர்கள் அவங்க வசிக்கிறது எங்கன்னு சொன்னா உயரமான ஒரு தூண் எழுப்பி, தூண் எதால எழுப்பினாங்கன்னு தெரியல, ஹதீஸ்ல வருது அவங்க உயரமான அமீதா தூண்களை எழுப்பினார்கள். அது மரத்தால் எழுப்பியிருக்கலாம், அல்லது கல்லால் எழுப்பிக்கலாம், எப்படி எழுப்பினாங்களோ அந்த தூண்களை எழுப்பி அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? கூடாரம் அமைச்சு உட்காருவாங்களாம். தூண்களை எழுப்பி, ஏன்னா அவங்க கூடாரத்துல இருந்து வெளியே வரதுக்கு போறதுக்கு வசதியா என்ன பண்ண கீழே இருந்து அது குனிஞ்சிட்டு வரணும் போனதுக்காண்டி தங்களுடைய ஹைட்டுக்கு ஒரு பெரிய தூணை எழுப்பி அந்த தூணுக்கு மேல கூடாரம் வச்சு உட்கார்ந்துருப்பாங்களாம். அப்ப 40 அடியில கூடாரம் வச்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ண வேண்டியது? 40 அடிக்கு பெரிய கயிறு கட்டலாம் ஏறணுங்கிற அவசியம் இல்லை, சும்மா காலத்துக்கு வச்சாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க 50 அடி இருக்காங்கல்ல, இவங்க 50 அடி உயரம் இருக்கும் பொழுது அப்ப 40 அடி உயரத்துல தூண் இருக்குன்னு சொன்னா அந்த தூண் மேல ஏறதுக்கு பெரிய சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்றது எனக்குதா புரியுதுங்களா? அப்ப அந்த அடிப்படையில அந்த மாதிரி பெரிய பெரிய தூண்களை அமைத்து அதற்கு மேல் கூடாரம் அமைச்சு இங்க இந்த மக்கள் வசிச்சு வர்றாங்க. இவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நாட்டுல அரபு கோத்திரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு ஓமன் சொல்றாங்க. அந்த ஓமன்ங்கிற பகுதிக்கும் யமன் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில இந்த ஆது கூட்டத்தினர் வசித்து ஓமன்கிற பகுதிக்கும் யமன்கிற பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில இந்த ஆது கோத்திரத்தார் வசிச்சு வர்றாங்க. இப்படி வசிச்சு வரும்போது என்ன ஆறான்னு சொன்னா இவங்கள பெரும்பாலான மக்கள் சிலைகளை வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னு சொன்னா ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட 4 நபிமார்கள் அரபு மக்களை சார்ந்தவர்கள். 4 நபிமார்கள் யாரு? அரபு மக்களை சார்ந்தவர்கள். யார் யாருன்னு சொன்னா அதுல முதல் ஆளு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இரண்டாவது ஆளு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், மூன்றாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நான்காவது நான். யாருங்க? தன்னைத்தானே சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் இவ்வளவு ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்ததுல அரபு கோத்திரத்துல வந்து நபிமார்கள் எத்தனை பேர் தான்? 4 பேர் தான். ஒன்னு முதல் ஆளு யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நாலாவது நான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்கால தானே இருந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கால தானே வந்தாங்க, மக்காங்கிறது அரபு நேரம் தானே அப்படின்னு சொன்னா நல்லா விளங்கணும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது மக்கால இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது மக்கா இல்ல, வேற ஊருக்காரங்க ஹிஜ்ரத் செஞ்சு இங்க வந்து சேர்ந்தாங்க. வேற ஊர்ல பிறந்து ஹிஜ்ரத் செஞ்சு என்ன பண்ணாங்க? இங்க மக்காவுக்கு வந்து சேர்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தன்னுடைய மனைவியும் பச்சிளம் குழந்தையும் விட்டாங்க. அது இன்ஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பார்க்கலாம். அப்ப அந்த அரபு கோத்திரத்தை சார்ந்த நபிமார்கள் எத்தனை பேர் சொன்னா 4 பேர் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுல முதல் ஆள் ஹூது, கடைசி ஆள் நானு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பத்தி சொல்றாங்க. இந்த சூழ்நிலையை சகோதரர்களே இந்த அரபு மக்களுக்கு மத்தியில இந்த ஆது கூட்டத்தினர்கள் அவ்வளவு பலசாலிகளா இருந்தாலும் கூட மேல அறிவு ரப்புல் ஆலமீன் அதிகமா வைக்கல, உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவு வைக்கல, உடல் பலத்துக்கு இருக்கிற மாதிரி என்ன அந்த அளவுக்கு அறிவு இல்லாதனால இந்த மக்கள் சிலைகளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. சிலைகளை வணங்க ஆரம்பிச்சோட ரப்புல் ஆலமீன் அவர்கள் கூட்டத்திலிருந்தே ஒரு இளைஞரை ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ரப்புல் ஆலமீன் ரசூலா நியமிக்கின்றான், வஹியை நுபுவத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். எல்லா நபியும் அழைக்கிற மாதிரி என்ன பண்றாங்க? மக்களை வந்து யா கௌமி என்னுடைய கூட்டமே தான் ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய கூட்டமே நான் வந்து உங்களுக்கு நல்லதை அடித்தம் வந்திருக்கிறேன், உங்க நல்லதுதான் சொல்ல போறேன், நான் வந்து அல்லாஹ் ரசூலா இருக்கேன், இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, ஒமாலக்கும் லா தஅபுதுன இல்லல்லாஹ், அல்லாஹ் விட்டுட்டு ஏன் கண்டதெல்லாம் வணங்குறீங்க என்று ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வர்ற மாதிரி எதிர்ப்பு வருது, எதிர்ப்புல கடுமையான எதிர்ப்பு. ஏன்னா இவங்க யாரு?
கடுமையான பலசாலிகள், ஆது கூட்டத்தினர் கடுமையான பலசாலிகள், அது பெரிய பெரிய வீட்டில் வசிக்கிறவனுங்க. ஆனா அதே நேரத்தில் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு உடலை கொடுத்தாலும் அந்த அளவுக்கு அறிவு இல்லை. இந்த சூழ்நிலையில ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த கூற்றை, தாவாவை இந்த ஆது கூட்டத்தினர் நிராகரிக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் வேதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பலவாறு திட்டுறாங்க. என்னையா நீ எங்களோட உள்ள ஒரு மனுஷன், நீமே என்ன புதுசா ரசூல் சொல்ல ஆரம்பிச்சிட்ட, ரசூல் அனுப்புறதுக்கு அல்லாஹ் ஒன்னதான் ஆள் கிடைக்கலையா? நல்ல கவனிக்கிற சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கொண்டு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை இடைப்பட்ட எத்தனை நபிமார்கள் மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்களோ எல்லாத்துக்கும் வந்த எச்சரிக்கை என்ன சொன்னா, எல்லாருக்கும் வந்து எதிர்ப்பு என்ன சொன்னா, இப்படித்தான். ஏன் அல்லாஹ் ஒரு மனுஷன் நபி அனுப்புறான், மலக்கு அனுப்ப வேண்டியதான நபியா? ரசூலுல்லாஹ் பார்த்தா அதான் கேட்டாங்க, பார்த்தா அதான் கேட்டாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அதான் கேட்டாங்க. அப்ப சொன்னா ஷிர்க் என்பது ஒரே மாதிரி சிந்தனை தான் மக்களுக்கு. ஏன்னா எல்லாம் வித்தியாசமான மக்கள், இவங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது, அவங்களை பத்தி இவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட ஷிர்க்குங்கிற எல்லாரோட உள்ளத்துல எப்படிப்பட்ட சிந்தனை ஏற்படுத்துதுன்னு சொன்னா, இப்படிப்பட்ட சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன் அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பக்கூடாது, மனுஷனதான் ரசூலா அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு எவ்வளவோ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறாங்க. உங்களுக்கு நீங்க நிராகரிச்சீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய வேதனை வரும், அதாப வரும், நீங்க கவனமா இருந்துன்னு எச்சரிக்கிறாங்க. அந்த மக்கள் கேட்க தயாரா இல்ல. நீ உண்மையாளராக இருந்தா அந்த அதாபை கொண்டு வாங்க அப்படின்னாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீ சொல்றது உண்மையா இருந்தால், நீ உண்மையிலே அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தால், நான் சொல்ற வேதனை முதல்ல கொண்டு வா, அப்புறம் பார்க்கலாம் என்று ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நிராகரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல தான் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே 9 சூறாக்கள்ல சொல்றான். 9 சூறாக்கள்ல சொல்றான். அத நேத்து சொன்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9 சூறாக்கள்ல சொன்னான். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் 9 சூறாக்கள்ல சொல்றான். அதுல ஒரு சூரா சூரத்து ஹூத்னே அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான். ஹூத்ங்கற பேர்லயே ரப்பல் ஆலமீன் ஒரு சூறாவை இறக்கி வச்சிருக்கான். அப்ப இந்த சூழ்நிலை சகோதரர்களே, ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து, அதாவது இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய மக்களிடத்திலிருந்து எதிர்ப்பு வர ஆரம்பிச்ச உடனே இவங்க கொல்ற திட்டம் போடுறாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ணிடணும், உலகத்தை விட்டு தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. அப்ப ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்புக்கும் வ மா மின் தாபத்தின் இல்லா அலல்லாஹி ரிஸ்கா. நான் உங்களையும் என்னையும் படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கிறேன். நீங்க என்னோட உயிருக்கு ஏதாவது பாதகத்தை ஏற்படுத்தி நினைச்சீங்கடா, என்னை கொல்ல நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் அதுக்கு பயப்பட போறதில்லை. ஏன்னு சொன்னா உங்களையும் உங்களுடைய ரப்பாகவும் என்ன ரப்பாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹ் மீது நான் தவக்குள் வைக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. சகோதரன், இங்க நல்ல ஒரு உண்மையை விளங்கணும். இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டியவர்களிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்றால் அல்லாஹ் மீது நம்பிக்கை. அல்லாஹ் நாடுனாதான் எனக்கு எதுவுமே நடக்கும். அல்லாஹ் நாடாம உலகத்துல இந்த உலகமே சேர்ந்து எனக்கு தீங்கு விளைவிக்க நடந்தா கூட எனக்கு எந்த விதமான தீங்கை ஏற்படுத்த முடியாதுங்கிற நம்பிக்கை தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கு இருந்த நம்பிக்கை. நபிமாருடைய உம்மத்தினராகிய நமக்கும் இருக்க வேண்டிய நம்பிக்கைங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுறான். என்ன சொல்றாங்க பாருங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, உங்கள் ரப்பும் எங்கள் ரப்பாவும் இருக்கக்கூடிய அல்லாஹ் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். வமா மின் தாபத்தின் இல்லா அலல்லாஹி நாசியத்துஹா. உலகத்தில் உள்ள எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி அதனுடைய குடுமி யார் கையில இருக்குது, அல்லாஹ் கையில இருக்குது சொல்றாங்க. குர்ஆன் ஆயத்து, உலகத்தில் உள்ள எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி அதனுடைய குடுமி யார் கையில இருக்குது, அல்லாஹ் கையில. நம்ம சொல்றோம்ல உன் குடுமி ஏன் கையிலையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தங்க? கையை பிடிச்சா ஈஸியா உருட்டு ஓடிடலாம், கையை பிடிச்சா ஈஸியா உருட்டு ஓடிடலாம், காலை பிடிச்சா தப்பிச்சிடலாம். குடுமையை பிடிச்சா வச்சுங்க, முடிய பிடிச்சிட்டா லேசு தப்பிக்க முடியாது, அப்படித்தானே? இவன் ஆட்டப்படலாம் ஆடி ஆகணும். கையை பிடிச்சான்னா அவன் ஆட்டினா இவன் இப்படி திருப்பி ஆட்டலாம். ஆனா குடுமையை பிடிச்சான்னு வச்சுங்க இவன் ஆட்டப்படலாம் ஆட்டி ஆகணும், அப்படித்தானே? அப்படிதான் ஒரு தடவை ஒரு பிராமின் ஒருத்தர் குடுமையை வச்சிருப்பாரு இல்லையா, ஒருத்தர் என்ன பண்றான், அவரோட குடுமையை போய் பிடிச்சிட்டானா, குடுமையை பிடிச்சிட்டான், அவருக்கு தப்பிக்க முடியல. குடுமையை பிடிச்சா தப்பிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அவரோட குடுமி அல்லாஹ் கையில இருக்குதுங்கிறான். தப்பிக்க முடியாது, அல்லாஹ் நினைச்சவெல்லாம் ஆட்டுவான். அந்த மாதிரி என்ன பண்ணா, அவரோட குடுமையை போய் பிடிச்சிட்டான். குடுமையை பிடிச்ச உடனே இவருக்கு தப்பிக்க முடியல. யாருக்கு? ஐயருக்கு தப்பிக்க முடியாது. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஐயருக்கு வந்து உடல் பலம் கிடையாது, ஆனா மூல பலம் உண்டு பிராமின்களுக்கு. ஏன்னா யூதருடைய வம்சாவளியில வந்தவங்க அவங்க. கைபர் போலம் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ள மத்திய தரகடல் பகுதியிலிருந்து வந்தேரிகள் அவங்க. அதனால அவங்கள மாதிரியே கொஞ்சம் அறிவு இருக்கும், நல்ல கிரிமினல் மைண்ட் இருக்கும். குடுமையை பிடிச்ச உடனே இவர் தப்பிக்க முடியல. என்ன பண்ணாராம், டேய் என்ன தைரியம் தான் என் குடுமையை பிடிச்சிருப்ப, உன என் பூடலை மட்டும் நீ பிடிச்சிருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னா, இவன் நம்ம டக்குனு பூடலை பிடிச்சிருக்கான், அவுத்துட்டு ஓடி போயிட்டாரு. பூடலை பிடிச்சா ஈஸியா அவுத்துட்டு ஓடிடலாம்ல. அப்ப அவனுக்கு நம்ம ஆளுக்கு வெறிதான் வரும். முதல்ல குடுமையை பிடிச்ச உடனே மோன நீ என் குடுமையை பிடிச்சனால அவனை சும்மா விடுறேன், என் பூடலை மட்டும் தொட்டு பாரு அவ்வளவுதான். அந்த உடனே என்னடா பண்ண பூடலை பிடிச்சான், அவன் உரிய விட்டு ஓடி போயிட்டான். அவன் எதுக்கு சொல்றேன்னா, பூணுல கூட மூட்டு, அதாவது பூணுல தப்பிச்சிடலாம், குடுமையை பிடிச்சா தப்பிக்க முடியாது. குடுமைக்கு உச்சி முடி,
உச்சி முடிய பிடிச்சிட்டா யார் லேசா தப்பிக்க முடியாது. அதான் ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, உலகத்தில் உமாமின் தாபத்தின் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கால்நடையாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் அதனுடைய குடுமி யார் கையில இருக்குது? அல்லாஹ் கையில இருக்குது. இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வரணுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால் தான் நமக்கு எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்த முடியும். அல்லாஹ் நாடவில்லை என்றால் உலகமே சேர்ந்து நமக்கு தீங்கு ஏற்படுத்த நினைச்சாலும் நமக்கு எத்தகைய தீங்கு ஏற்படுத்த முடியாதுங்கிற நம்பிக்கை தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டிருந்தாங்க. தங்களுடைய உம்மத்துக்கு அதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சகோதரர்களே, நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் அல்லாஹ் நாடுனாதான் நடக்கும். அல்லாஹ் அவனை அன்றி எந்த விதமான, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, வமா தஸ்குத்து மின் வரக்கின் இல்லா பிஇذنில்லாஹ், மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலை கீழே விழுவதா இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் விழுவதில்லை. நம்ம நினைக்கிறோம் மரத்துல காஞ்சி போய் கிடக்குது, காத்து அடிச்சனா பொத்து விழுதுன்னு நினைக்கிறோம். ஆனா ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், வமா தஸ்குத்து மின் வரக்கத்தின், எந்த ஒரு காய்ந்த இலையாக மரத்திலிருந்து விழுவதா இருந்தாலும் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்ட்ட கேக்குது, யா அல்லாஹ் காத்து அடிக்குது நான் விழவா? அல்லாஹ் விழுன்னு சொன்னதுக்கு அப்புறம் விழுது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வாயிலே வைக்கக்கூடிய ஒவ்வொரு கவல உணவும், நம்ம நினைக்கிறோம் ஈஸியா எடுத்து வாயில எடுத்து சாப்பிட்டுறோம், கஞ்சி எடுத்து குடிச்சிடறோம் சொல்லி, வாயில வச்ச உடனே அந்த ஒரு பிடி உணவு அல்லாஹ்ட்ட அனுமதி கேக்குது, யா அல்லாஹ் உள்ள இறங்கவா வேண்டாமா? அல்லாஹ் இடத்துல அந்த அனுமதி கிடைச்ச பிறகு அந்த உணவை வயித்துக்குள்ள இறங்குது. எதற்காக சொன்னா சோழர்களே, இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய மர்தம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய குதிரத் இல்லாமல் உலகத்துல எந்த காரியம் நடக்காதுங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மனுஷன் இப்படி துனியா அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்துக்காண்டி தன்னையே அர்ப்பணிச்சிருவான். அல்லாஹ் நாடுறதா நடக்கும் அப்படிங்கும் பொழுது இதுக்கு பேர் தான் தைரியங்கிறது. அடிக்கடி சொல்ல, தைரியங்கிறது வந்து அது எந்த கடையிலையும் கிடைக்கிறது அல்ல. ரொம்ப தைரியமான ஆள்பா, நல்ல வேகமான ஆள் இல்ல. தைரியங்கிறது எங்கேயும் கடையில போய் வாங்குறதுல, கிலோ கணக்கில் வாங்குறது இல்ல. தைரியம் என்பதை மறுபெயர் என்னவென்றால் அல்லாஹ் நாடுனதான் நடக்குங்கிற நம்பிக்கை வந்துட்டு அதுக்கு பேர் தான் தைரியங்கிறது. எத்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் காஃபலில்லாஹி காஃபலஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்தில் எல்லாமே பயப்படும். இவன் அல்லாஹ்வுக்கு பயந்தானா இவனை பார்த்து மத்தவங்க பயப்படுவாங்க. ஆனா இவன் அல்லாஹ்வுக்கு பயப்படலன்னு வச்சுங்க, இவன் சின்ன பூச்சியை பார்த்து இவன் பயப்படணும். ஒரு சின்ன பூச்சி போதே, இவன் காலை கடிச்சிட்டா, காலை கடிச்சு விஷம் தலைக்கு ஏறிட்டா, நான் மௌத்தா போயிட்டா என்ன ஆயிடும்? மௌத்து வரலும் போயிடுவான். போறது சின்ன பூச்சி, ஆனா சிந்தனை எங்க வரலும் போயிடும்? மௌத்து வரையிலும் போயிடும். காரணம் என்னவென்றால் அங்கே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாத பட்சத்தில், அதைத்தான் சகோதரர்களே ஒவ்வொரு நபிமார்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பக்கம், அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் மக்களை அழைக்கிறது பார்க்கிறோம்ல, ஹஜ்ரத் இஸ்லாத்தை சொல்ல வேண்டியதான். ஆனா அந்த அம்மா சட்டம் போட்டுடுச்சு, என்ன பண்றது? போட்டுமே சட்டம் போட்டா என்ன? அப்ப அல்லாஹ் நான் நடக்கும் இல்ல ஹஜ்ரத், அது ஜெயில கொண்டு வச்சுட்டா, ஜெயில் கைலியத்தான் ரப்பல் ஆலமீன் 3 வருஷம் எழுதிட்டான்டா, அது யாரால மாத்த முடியுமா? யாரால மாத்த முடியுமா? நீங்க சொல்றாங்க உதாரணமா ஜக்காத்தை பத்தி ஒரு பேச்சு வரும்பொழுது, ஜக்காத்துங்கிறது வந்து நீங்க வருஷம் வருஷம் கொடுத்தீங்கடா, அது உதாரணமா ஒருத்தர் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு, 1 லட்சம் ரூபாய் நீ வருஷம் வருஷம் எடுத்து சேமிப்புல ஜக்காத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 வருஷத்துல ஜக்காத்து பணம் காணா போயிடும், அது 1 லட்சம் ரூபாய் காணா போயிடும். கேள்விப்பட்டீங்களா? இந்த சட்டம் கேள்விப்பட்டது இல்லையா? 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் வச்சிருக்காருங்க, முதல் வருஷம் ஜக்காத்து 2500 ரூபாய் கொடுத்துட்டாரு. எவ்வளவு ஆயிடுச்சு அவருக்கு மீதி? எவ்வளவு ஆயிடுச்சுங்க? 97,500 ரூபாய். அடுத்த வருஷம் 2,500 கொடுக்குறாரு, என்னாச்சு? 95,000. அடுத்த வருஷம் 2,000 கொடுத்தாரு, என்னாச்சு? இப்படியே கொடுத்து கடைசியில 1 லட்சம் ரூபாயும் காணா போயிடுமே. அதனால என்ன தேவையில்லை, வருஷம் ஒருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்க்கையில ஒரு முறை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான சட்டம். இதை கேட்கிற நமக்கும் ஆமாமா வாஸ்தவம் தானே, ஏதோ போனா போதுன்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்குன்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கோம், ஹஜ்ஜுக்கு போனேன் இல்ல குமர்காரையும் சேர்த்து வச்சிருக்கேன், அதே வருஷம் கொடுத்தா அப்ப என்ன ஆயிடும்? காணாம போயிடுமே அந்த பணம். அதனால இதுக்காக கரெக்ட், நமக்கு தகுதியான ஆளு அப்படின்னு தீர்மானிக்கிறோம். சகோதரர்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா, அது ஜக்காத்து கொடுத்து தான் அந்த பணம் கரைன்னு என்ன இருக்குது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான்னா ஒரே ராத்திரில அல்லாஹ் கரைய வச்சிட மாட்டான், அந்த பணத்தை ஒரு செகண்ட்ல அல்லாஹ் கரைய வச்சிட மாட்டானா? அப்ப அந்த நம்பிக்கை வர்றதில்லை, அந்த நம்பிக்கை வர்றதில்ல. அல்லாஹ் நாடுறது 1 லட்சம் என்ன 10 கோடி இருந்தாலும் ஒரு செகண்ட்ல அல்லாஹ் காணாமல் ஆக்கிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வர்றதில்ல. நாம என்ன பண்றோம்? ஷைத்தான் கணக்கு போடுறோம். அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் யாய்துக்குமுல் ஃபக்ர, ஷைத்தான் தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிக்கின்றான். வறுமை எச்சரி, நீ இப்படியே ஜக்காத்து கொடுத்தன்னு வச்சுக்க போண்டியா போயிடுவே. வருஷம் வருஷம் ஜக்காத்து கொடுத்தா நீ போண்டியா போயிடுவே, அதனால ஜக்காத்து கொடுக்காதே என்ற இந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது யார் என்றால் ஷைத்தான் அப்படின்னு ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப அதனால சகோதரர்களே நாம இந்த நம்பிக்கை வைக்கணும். எனக்கு இருக்கிற செல்வம் என்னுடைய செல்வம் அல்ல, அல்லாஹ் கொடுத்த செல்வம். அல்லாஹ் நாடனா எப்போனா எடுத்துட்டு போயிடலாம். பாக்குறமா இல்லையாங்க? ஒண்ணுமே இல்லை, நல்லா இருந்தாருங்க, மயக்கம் போட்டு விழுந்தாருங்க, ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சாருங்க, 10 லட்சம் ரூபாய் செலவுங்க, 3ஆவது நாள் மௌத்தா போயிட்டாருங்க. பிரயோஜனம் இல்லை இல்லையா? 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மௌத்தா போயிட்டாரு, பொழைச்சாலும் பரவாயில்ல, மௌத்தா போயிட்டாரு. ஆனா அதே ஆளு கீழே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்தாரு, உடனே மௌத்தா போயிருந்தாருன்னா 10 லட்சம் ரூபாய் மிச்சமா இருக்கும்.
இங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மௌத்தாவும் போயிட்டாரு. அப்ப 2 நஷ்டம், ஆளும் போயிட்டாரு, பணமும் நஷ்டம். இந்த நஷ்டத்தை ஏற்படுத்துறது யாரு? ஏற்படுத்தி யாருங்க? ரப்பல் ஆலமீன் தானே. அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களுடைய பணத்தை மட்டுமா பாதுகாத்துக்கலாமா இல்லையா? அல்லாஹ் நாடி இருந்தால் ரெண்டையுமே பாதுகாத்துக்கலாமா இல்லையா? எதற்காக சொல்றேன்னா, இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாமல் அல்லாஹ் நாடினதான் உலகத்தில் நடக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பினதான் உலகத்தில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாதனாலதான் இன்னைக்கு உலகமே அல்லாஹ்வை மறந்த சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய சிந்தனையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அதைத்தான் அந்த நபிமார்கள் கற்றுக் கொடுத்தாங்க. நீ எனக்கு எந்த விதமான தீங்கு கொடுன்னு நினைச்சாலும் சரி, அல்லாஹ் நாடாம எதுவுமே நடக்காது. ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ எப்படிப்பட்ட தீங்கு என்னை கொல்றதுக்கே நீங்க திட்டம் போட்டாலும் சரி, அல்லாஹ் நாடாமல் உலகத்திலே ஒரு இம்மி அளவை நீங்க உங்களால அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த மக்களுக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு சகோதரர்களே, எவ்வளோ மக்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க, நீங்க பொறுமையா இருங்க, அவசரப்பட்டு என்ன எதிர்க்காதீங்க, நீங்க ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்வின் பக்கம் வாருங்க, இல்லை என்றால் மிகப்பெரிய வேதனை வந்தே தீரும் என்று உங்களை எச்சரிக்கிறேன் சொல்லி பார்த்தாங்க. அந்த மக்கள் கேட்கிற மாதிரி இல்ல, வேதனை கொண்டா அப்படின்னாங்க, வேதனை கொண்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்தான், வேதனை கொண்டு வந்துட்டான், வேதனையை கொண்டு வந்துட்டான். சகோதரர்கள் நம்ம பார்க்கணும், எந்த ஒரு சமுதாயமுமே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை மீறி நடக்கும் பொழுது, அந்த ரசூலுடைய பேச்சை மீறி நடக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதவிதமான வேதனை இறக்குறான். இந்த மக்களுக்கு இறங்கின வேதனையை பாருங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும், எப்படிப்பட்ட வேதனை அல்லாஹ் இறக்கணும் பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்காக ஒரு வெள்ள பிரளயம், இவங்களுக்கு ஏற்பட்ட வேதனையை பாருங்க. இப்படி எல்லா நபிமார்களுக்குமே வேதனையை இறக்கிய ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தை மட்டும் விட்டு வச்சிருக்கான். இல்லைன்னு சொன்னா பாவம் செய்யற விஷயத்துல, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்துல முன் சென்ற எந்த கூட்டத்தை நம்ம சளைத்தவர்கள் அல்ல. அப்படிதானங்க? அப்படிதானே? அதான் சந்தேகம் உண்டா? விதவிதமா பாவம் செய்வோம், எத்தனை விதமா, எத்தனை ட்ரிக்ஸ், என்னென்ன ஹோல்ஸ் கண்டுபிடிச்சு எந்தெந்த லூப் வழியா எப்படி வெளியே போய் எப்படி வர்றது எல்லாம் கண்டுபிடிப்போம். எதுக்காண்டி? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்துல. ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், முன் சென்ற சமுதாயத்தினரை கூட்டமா மொத்தமா அழிச்சே, அந்த மாதிரி என்னுடைய உம்மத்தை அழிச்சிராதேன்னு சொல்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துஆவை கபூல் செஞ்சுக்கிட்டான். அல்லாஹ் வாக்களிச்சான், வமா கான அல்லாஹ் முஅذிபஹும் அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹ் யுஅذிபுஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபியே, நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஒருபோதும் அதாவை கொடுக்க மாட்டான். நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஒருபோதும் அவங்களுக்கு அதாவை கொடுக்க மாட்டான், வேதனை கொடுக்க மாட்டான். சரி, அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டா, வமா கான அல்லாஹ் யுஅذிபுஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு அதாவை இறக்க மாட்டான். யாருக்குங்க? ஒண்ணே ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறவர்களும் உயிரோடு இருக்கவங்களும் அதாவை இறக்க மாட்டேன், முன் சென்ற சமுதாயத்தினருக்கு மொத்தமா அதாவை இருக்கிற மாதிரி உங்களுக்கு இறக்க மாட்டேன். நீங்க மௌத்தாயிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்பு கேட்கணும், தங்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்யணும். அப்படி தௌபா செஞ்சா ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், ஒருபோதும் அதாவை இறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிச்சான். அதனாலதான் சகோதரர்களே, நாம் எந்த ஒரு பாவம், எந்த ஒரு தவறு நம்மகிட்ட நிகழ்ந்துட்டாலும் உடனடியா அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சாகணும், பாவ மன்னிக்கணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள். இன்னா ஃபதஹனா லக ஃபதஹ முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகதம மின் ذنبிக வ மா தஅഖர். நபியே, உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ குல்ல யௌமின் 70 மர்ரா. நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே 70 முறை பாவ மன்னிப்பு தேடுகின்றேன், 70 முறை பாவ மன்னிப்பு தேடுறேன். எந்த பாவம் அறியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே அவங்ககிட்ட அறியாம சின்ன சின்ன தப்பு நடந்துட்டாலும் அல்லாஹ் கேரண்டி கொடுத்துட்டான், உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் பின்வரும் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு கேரண்டி கொடுக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு செய்றேன். 70 முறை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன். 70ங்கிற வார்த்தை வந்து அரபியில வந்து அதிகப்படியானங்கிற அர்த்தத்துக்காக பயன்படுத்தப்படுறது. 70ங்கிற எண்ணிக்கை அல்ல, அதிகப்படியா. நம்மளும் சொல்றோம்ல, 1000 பேர் பார்த்திருக்கேன்பா, 1000 முறை போயிருக்கேன், என்ன வந்துட்டு 1000 முறை வந்து நீ வாகன கடனை தரமாட்டேங்கிறப்பனா கரெக்டா 1000 முறை 1020 முறை வந்திருக்குன்னு அர்த்தம் இல்ல, எக்கச்சக்கமா வந்துட்டு வந்துருன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அரபியில பயன்படுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 70 முறை என்பது எண்ணற்ற முறை நான் அல்லாஹ்விட தௌபா செய்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, நம்முடைய உடல் உறுப்புகளால என்னென்ன பாவங்கள் நடக்குது? கண்ணால பாவங்கள், காதால் பாவங்கள், நாக்கால பாவங்கள், கையால பாவங்கள், சிந்தனையால் பாவங்கள், காலால் பாவங்கள், உடலுடைய எல்லா உறுப்புகளாலும் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தௌபா செய்றோம்? எத்தனை முறை பாவ மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட? யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி அப்படியே தௌபா செஞ்சாலும், அப்படியே பாவ மன்னிப்பு கேட்டாலும் அந்த பாவ மன்னிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, கையில தஸ்பீஹ் பண்ணி எடுத்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அது நல்லா இருக்கிற அஸ்தக்ஃபிருல்லாஹ், வீட்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது எந்த ஆயி போச்சுன்னு சொன்னா, இவன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கறாங்க, இதுக்காடி ஒரு முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் கேட்கணும் அல்லாஹ்ட்ட, இதுக்காடி ஒரு முறை அல்லாஹ்ட்ட. இது இப்படி தான் இருக்குது நம்முடைய அஸ்தக்ஃபிருல்லாஹ்
அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்படி இல்ல சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரஜுலுன் தக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபாலத் ஐனாஹு, தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவங்கள் நினைத்து அழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வான் ஒரு உண்மையான மூமின். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில நாம் செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அந்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நம்ம தௌபா செய்யலன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாயத்தை இருக்கிற மாதிரி அதாவது நமக்கு இறக்குறது ரொம்ப தூரம் இல்லை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு செஞ்ச துஆ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம காப்பாத்திட்டு இருக்கான். அந்த மக்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கிற மாதிரி இல்ல, கடைசியில் அதாவை இறக்கிட்டான் அல்லாஹ். எப்படி தெரியுமா இருக்கணும், ஒண்ணு இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னமா ஃபுத்திஹ அலா கௌமி ஹூதின் இல்லா மிஸ்ல ஹாத்திமா. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் ஒரு பெரிய பேய் காற்று அனுப்புறான். பேய் காற்று, கடுமையான புயல். எப்படிப்பட்ட புயல் என்றால், அதாவது ஹதீஸ்கள்ல வருது, அந்த மக்கள் யாரு பெரிய பெரிய 6 அடி உயரம் 8 60 அடி உயரம் 50 அடி உயரம் இருந்த மக்கள் அப்படியே அந்த காத்து அவங்க அப்படியே மேல தூக்கிட்டு போகுமா. அடிக்கிற காத்துல அப்படியே மேல போய் செங்கின மேல போய் அப்படியே அந்த காத்து பண்ணுவான், தலை குப்புற கூட கீழே அடிக்குமா அவங்கள, அப்படியே தலை வெடிச்சு அப்படியே செத்து போயிடுவாங்க. எப்படிப்பட்ட அதாவது பாருங்க, இதுக்கு நடந்துட்டு இருப்பான், போய்கிட்டு இருப்பான், அப்படியே ரப்பல் ஆலமீன் காத்து அடிப்பு அப்படியே மேல போய் அப்படியே தலை குப்புற பூமியில அடிச்சு. அதாவது எப்படி சொன்னா, இப்ப நம்ம இந்த வேர்க்கடலை எடுக்கிறத பாத்தீங்களா, செடியில இருந்து வேர்க்கடலை செடியில என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, வேர்ல தான் வேர்க்கடலை இருக்கும், அந்த வேரோட அந்த கடலை பிடிங்கி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அப்படி தூக்கி டப்பு ஒரு அடி அடிச்ச உடனே கடலை தனியா போயிடும், செடி தனியா வந்துடும். அந்த மாதிரி ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், அந்த காத்தை அனுப்பி அப்படியே ஹைட்டுக்கு தூக்கி அவங்க தலைகீழ குப்புற அடிச்ச உடனே தலை அப்படி ரெண்டா செதறி அப்படியே செத்து போயிடுவாங்க. எந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் சொல்றான், சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாமின். அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் இந்த காற்றை, இந்த அதாபை 7 இரவுகளும் 8 பகல்களும் அல்லாஹ் அனுப்புனானாம். எவ்வளவு நாளுங்க, ஒரு வாரம் தொடர்ந்து இதே மாதிரி காற்று, ஒரு வாரம் இந்த மாதிரி ஒரே மாதிரி பேய் காற்று. யார் உயிர் எந்த நேரத்தில் போகும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அல்லாஹ் தௌபா செய்யற, தௌபா தௌபா தௌபா, மன்னிப்பே கிடையாது. அதான் சகோதரர், நம்ம அல்லாஹ்வுடைய அதாபை நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது எப்படி இருக்குன்னு சொல்லி. அல்லாஹ் இப்படியுமா அதாபு செய்வான்? அல்லாஹ் அந்த அளவுக்கு இரக்கம் இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு இரக்கசாலியோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு இரக்க குணம் உள்ளவனோ அந்த அளவுக்கு கடுமையான பிடிபிடிப்பவன். இன்ன பத்ஸ ரப்பிக லஷதீத். அல்லாஹ் சொல்றான், இன்ன பத்ஸ ரப்பிக லஷதீத், நபியே நிச்சயமா உங்க ரப்புடைய பிடி மிகவும் கடினமானது, அது லேசே ஆக்க முடியாது. அவன் அதாவை இறக்கணும் முடிவு பண்ணிட்டானுங்க, அதுக்கப்புறம் நீ என்னதான் தௌபா தௌபா சொல்லி அல்லாஹ்ட்ட போய் விழுந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதாவை முடிச்சிட்டு தான் அல்லாஹ் விடுவான். அப்ப என்ன ஆகுது, ஒரே நேரத்தில் அப்படியே காத்து தூக்கி அப்படியே அடிச்சாலும் பரவாயில்ல, அவன் உயிரை கையில பிடிச்சிருவான், சித்திரவதை. என் உயிர் எப்ப போகுமோ, என்ன அல்லாஹ் எப்ப அழிப்பானோ, என்ன எப்ப தூக்கி அப்படியே வானத்திலே பொத்துட்டு போடுவானோ என்று ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உயிரை பிடிச்சிட்டு இருக்க நேரம் சகோதரர், அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், 7 இரவுகளும் 8 பகல்களும் இந்த காற்று வீச ஆரம்பிச்சது. ஹுசூமன் தொடர்படியா விட்டு இல்ல, தொடர்ந்து வீசிக்கொண்டே இருந்தது. அல்லாஹ் சொல்றான், ஹுசூமன் ஃபதரா கௌமஹும், அந்த சமுதாயத்தை நீங்கள் பார்த்திருந்தால் சரஆக அன்னஹும் ஆஜாஸ் நஹலின் ஹாவியா, அவர்கள் விழுந்தது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, ஒரு பனமரம், பேரிச்ச மரம். அல்லாஹ் சொல்றான், ஒரு பேரிச்ச மரத்தை அப்படியே வேரோட புடுங்கி அப்படியே சாட்சி போட்டா எப்படி கிடக்கும், அந்த மாதிரி அந்த மக்கள் கிடந்தாங்க, அந்த மாதிரி இந்த மக்கள் கடந்தாங்க. இந்த அதாபு இறங்குனது அல்லாஹ் எப்படி தெரியுமா இருக்கணும், என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு அந்த மக்களுக்கு மத்தியில் 3 வருஷமா கடுமையான பஞ்சம், ஆது கூட்டத்தாருக்கு 3 வருஷம் கடுமையான பஞ்சம். இந்த பஞ்சத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த மக்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க, 3 வருஷமா மழையே இல்லை. கடைசியில் என்ன பண்றாங்க, பொதுவாகவே அரபு மக்கள் சொன்னா இந்த ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்த இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னா, தனக்கு ஒரு கஷ்டம் வந்துடும் உடனே அல்லாஹ் தேடி போக ஆரம்பிச்சிடும், தனக்கு கஷ்டம் வந்துட்டா உடனே அல்லாஹ் தேடி போக ஆரம்பிச்சிடும். இது அரபு மக்களுடைய வழக்கமும் கூட, முன்சென்ற சமுதாயத்தில் வளமையும் கூட. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் கடலிலே சமுத்திரத்திலே அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுது அவர்கள் வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் தடுமாற ஆரம்பித்து விட்டால் அந்த நேரத்திலே ஏதோ அல்லாஹ்வை அழைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். யா அல்லாஹ் காப்பாத்துன்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவளை ஒழுங்கா கொண்டு வந்து கரைக்கு சேர்த்துட்டா மறுபடியும் காஃபிரா மாறிடுறான், மறுபடியும் என்ன பண்றான், காஃபிரா மாறிடுறான். இது மக்களுடைய பலமேங்கிறாங்க ரப்புல் ஆலமீன் சொல்றான். இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தினர்கள் அஸ்பஹல் முஃமினூன காஃபிரா வ அம்ஸல் அஸ்பஹல் முஃமினூன காஃபிரா வ அம்ஸல் முஸ்லிமா வ அம்ஸல் முஸ்லிமூன காஃபிரா வ அஸ்பஹல் காஃபிரா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தினர்கள் காலையில முஸ்லிமா இருப்பாங்க, சாயந்தரம் பார்த்தா காஃபிரா போயிடுவான். சாயந்தரம் முஸ்லிமா இருப்பான், காலையில பார்த்தா காஃபிரா போயிடுவான். படுக்கும் போது தொழுது இஷாலாம் தொழுது நல்லபடியா படுப்பான், முஸ்லிமா படுப்பான், காலையில முடிச்சு பார்த்தா காஃபிரா போயிருப்பான் அப்படின்றாங்க. சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இது எப்படி,
ரைட் படுக்கும்போது முஸ்லீமா படுக்கிறோம், காலையில முடிச்சவன எப்படி காஃபிரா படுப்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் இரவிலே தொழுதுட்டு வணங்கிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு நல்லபடியா படுப்பான், முஸ்லீமா படுப்பான். இரவு மழை பெஞ்சிருக்கும், காலையில முடிச்சு பார்ப்பான், மழை பெஞ்சது பார்த்த உடனே நைட்டே நான் பார்த்தேன், இந்த நட்சத்திரம் அங்க இருந்துச்சா, அந்த நட்சத்திரம் இங்க இருந்துச்சா, அப்பவே நினைச்ச மழை பெய்யும் நினைச்சேன்னு சொன்னா காஃபிர் ஆயிட்டான். நான் மேகம் இருண்டிருக்கும் போதே நினைத்தேன் மழை பெய்யும் என்று, நட்சத்திரம் மறைந்திருக்கும் போதே நினைத்தேன் மழை பெய்யும் என்று, இந்த நட்சத்திரத்தினால அந்த நட்சத்திரத்தினால மழை பொழிந்தது என்று சொல்வானேனால் அவன் காஃபிரா போயிடுறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் எனக்கு மழையை கொடுத்தான் என்று சொன்னால் அவன் எழுந்திருக்கும் போதே முஸ்லிமா எழுந்திருக்கிறான். பாருங்க சகோதரன், நம்முடைய நம்பிக்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? நம்பிக்கை எப்படி இருக்குது? யாராவது மூத்தா பேட்டா நல்லா தொழுதுட்டு போனாரு, பாய் லோகர்ல பார்த்தா போய் பேசி போய் மூத்தா பேட்டா பே அப்படின்னு அசல சொன்னா, மூத்தா பேட்டா எப்படி போய் மூத்தானாரு கேக்குறமா இல்லையா? எப்படி மூத்தானாரு? அல்லாஹ் மூத்தாக்கிட்டான், அல்லாஹ் மூத்தாக்கிட்டான். நான் மரசால ஓதிட்டு இருக்கும் பொழுது, பூந்தமல்லியில் ஓதிட்டு இருக்கும் மரசாக்கு ஏத்தாப்புல ஒரு வீடு, அங்க பாவம் ஒருத்தர் வந்து நல்ல வாடசடமான பையன், நல்ல இளம் வயசு பையன், முஸ்லீம் இந்து பையன். அவன் அடிக்கடி மரசாக்கெல்லாம் வருவான், வந்து எல்லா மாணவர்கள் பேசிட்டு இருப்பான். ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல அந்த பையன் இறந்துட்டான். அப்ப நான் மரசாலுக்கு ஒரு 15-20 மாணவர் போறோம், எங்களை அனுப்பி வைக்கிறாங்க, போய் அவங்க ஜனாசால இப்ப கலந்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நான் எங்களை பார்த்த உடனே அந்த பையனுடைய அம்மா போன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாய் உங்க பள்ளிக்கூடத்துக்குலாம் வருவான பாய், நல்ல பையனாச்ச பாய், உங்க அல்லாஹ் கூட அவனை காப்பாத்தலையே பாய் அப்படின்னாங்க. அப்ப என் பக்கத்துல நண்பர் சொன்னாரு, அல்லாஹ் தானே சாவடிச்சு அப்படி போய் காப்பாத்துவான், சும்மா இருப்பா வாயை முடிக்கிட்டு அந்த அம்மா போக போறாங்க, நீ வேற வாயை கொடுத்து மாட்டிக்காத. அப்ப அந்த அம்மா உங்க அல்லா சாமி கூட என் பையனை காப்பாத்தலையே பாய் அப்படின்ட்டாங்க. பக்கத்துல சொல்றாங்க, அல்லா தானே சாவடிச்சாரு, எப்படி காப்பாத்துவாரு? அப்ப என்ன அந்த நம்பிக்கை வந்து அல்லாஹ் தான் மரணிக்க செய்தான், அல்லாஹ் நான் தான் உயிர் பிரிஞ்சிச்சு. நாம நினைக்கிறோம் லோகர்ல பார்த்து அசல்ல காண்டா எப்படி மௌத்தானாரு, எப்படி மௌத்தாயை காட்ட முடியும், இப்படிதான் மௌத்தானாரு. அப்ப இதுதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் நாடினால் தான் எந்த ஒரு காரியம் நடக்கும், அல்லாஹ் நாடாமல் எந்த காரியம் நடக்காது. அல்லாஹ் நாட்டப்படி வல்கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, ஈமானுடைய ஒரு முக்கியமான அம்சம் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது அல்லாஹ் நாட்டப்படியே நடக்கிறது என்று நம்புவது. அதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த நம்பிக்கை போயிடுச்சுண்டா சகோதரர்களே அங்க குஃப்ரு தளிர் விடுக்க ஆரம்பிச்சிருது, துயிர் விட ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் கூடி 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 கடைசியில் என்ன ஆயிடும், ஒட்டுமொத்தமாவே அல்லாஹ் நிராகரிக்க நிலைமை ஏற்பட்டுரும். கடைசியில் என்ன ஆயிடும், அந்த குஃப்ர் மீறி போய்தான் கடைசியில தான் அருமை பெருமையா வளர்த்த புள்ள 10 வருஷம் 15 வருஷம் தவம் கடந்து அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு பல தர்காக்கு போய் பாவாட்ட கேட்டு தங்கள்கிட்ட கேட்டு பீரட்ட கேட்டு முரீதரை கேட்டு பெத்த புள்ள மௌத்தா போச்சுடா, அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா, உனக்கு இறக்கமே இல்லையா கேக்குறாங்களா இல்லையா? என்ன காரணம்? குஃப்ருடைய உச்சகட்டம், குஃப்ருடைய உச்சகட்டம். ஏன்னா இங்க தனக்கு பிள்ளை கிடைச்ச உடனே இது அல்லாஹ் தான் கொடுத்தான்னு நினைக்கிறது இல்ல, இந்த பிள்ளை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எப்போதும் எடுத்துப்பான், இந்த நம்பிக்கை இருக்கிறது இல்ல. அது தான் பிள்ளை தான் வளர்க்கணும் தான் பார்க்கணும். கடைசியா தனக்கு பிரியமான ஒரு பொருள் தன்னை விட்டு போன உடனே யாரை திட்ட ஆரம்பிச்சிடறான்? அல்லாஹ்வே திட்ட ஆரம்பிச்சிடறான். குஃப்ருடைய உச்சகட்டம். எதுக்காண்டி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ஒரு நம்பிக்கை வரணும், அல்லாஹ் நாடினால் தான் உலகத்துல எந்த ஒரு காரியம் நடக்கும் சொல்லி. அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, 3 மாதா அதாவது 3 வருஷமா மழை இல்லை. அப்ப அவனுடைய வளமை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கஷ்டம் வரும்போது உடனே அல்லாஹ் திருப்பி போக ஆரம்பிச்சுவான். அந்த அடிப்படையில அல்லாஹ்ட்ட போய் கேட்கணும். ஆனா இவனுக்கே ஒரு உறுத்தல் என்னன்னு சொன்னா, இவ்வளவு நாளும் அல்லாஹ்ட்ட போல, இப்ப போய் அல்லாஹ்ட்ட போய் எப்படி கேட்கறது? அதனால வேற யாரையாவது கூட்டிட்டு போலாம் அல்லாஹ்ட்ட. இவ்வளவு நாள் அல்லாஹ் மறுத்துட்டான்ல, ஏன்னா இந்த சிந்தனை நம்மகிட்டே இருக்குது, அவங்கள்ட்ட மட்டும் நம்மகிட்டே இருக்குது. இவன் பள்ளியாசல் தொழு வராதனால ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா என்ன பண்றான், அல்லாஹ்ட்ட இவ்வளவு நாளா தொழுவே போல, இப்ப போய் அல்லாஹ்ட்ட இப்படி அஜத்துக்கு துஆ செய்யுங்க எனக்கு காட்டி. அவரு அல்லாஹ் ரொம்ப பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவரு, 5 வேளை பள்ளியில இருக்காருல்ல, ஆனா அல்லாஹ் பக்கத்துல உள்ளவரு. ஆனா அஜத் நீங்க துஆ செய்யுங்க, நீங்க கேளுங்க, நான் இவ்வளவு நாளா பள்ளிக்கே வரல, அல்லாஹ் மேல கோவமா இருப்பான், அதனால என்ன விட்டுருங்க, நாங்க நீங்க கேளுங்க. அப்ப ஏன் ஒரு 3வது ஒரு புரோக்கர் தேடுறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில இடைவெளி குறைஞ்சு போயிட்டதுனால அங்க 3வது ஒரு புரோக்கரை தேடுறோம். நீங்க கேளுங்க அல்லாஹ்ட்ட, எங்களுக்கா நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. அது உயிரோட கேட்காலும் சரி, அல்ல மௌத்தானவன் கேட்டாலும் சரி. எதற்காக சொல்றா சகோதரர்களே, இந்த நிலைமை அந்த மக்கள் இருந்துச்சு. இவ்வளவு காலமா அல்லாஹ் மறுத்துட்டான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சொன்னாங்க, அல்லாஹ் ஏத்துக்க தயாரா இல்ல. இப்ப 3 வருஷம் பஞ்சவன போய் எப்படி அல்லாஹ்ட்ட போறது? அதனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த ஆது கூட்டத்திலே ரொம்ப பெரிய தக்வாதாரி என்று சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய சாமியார் ஒருத்தர், அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னா முஆவியா இப்னு பக்கர். அந்த முஆவியா இப்னு பக்கர் என்று சொல்லக்கூடிய அவங்களோட சாமியார் இடத்துல போய் சாமியார எங்களுக்கான நீங்க ஆண்டவன்ட்ட வேண்டும், ஆண்டவன்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட இல்ல ஆண்டவன்ட்ட. ஆனா ஆண்டவங்கிறது வேற, அல்லாஹ்ங்கிறது வேற, அப்படிதானே இல்லையா? அதுல சந்தேகம் உண்டா? ஆண்டவங்கிறது வேற, அல்லாஹ்ங்கிறது வேற, இல்ல ரெண்டு ஒண்ணா? வேற வேறயா?
ஒண்ணுதானா? குழப்பம் வந்துருச்சு. நீங்களே சொல்லிடுங்க ஹசரத். ஆண்டவங்கிறது வேற, அல்லாஹ்ங்கிறது வேறங்க. நம்ம ஒண்ணுதான் இல்ல, வேற வேற. ஒண்ணுதான் இல்ல, ஒண்ணுதான் இல்ல, ரெண்டுதான் இல்ல. ஆண்டவங்கிறது வேற, அல்லாஹ்ங்கிறது. நம்ம சொல்றோம் பாருங்க, ஆண்டவன் பார்த்துப்போம். ஆண்டவன் தான். ஆண்டவன் ஆண்டு முடிச்சவன். அல்லாஹ் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கான், இனிமேல் ஆளுவான். ஆண்டவனா என்ன அர்த்தம்? ஆண்டு முடிச்சவன். அதான் ஆண்டவங்கிற பேரை எதுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, மன்னர்கள், ஆட்சியாளர்கள், மன்னர்கள் நல்ல மன்னர்களா இருந்தா அவங்கள வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்து காலத்து கலாச்சாரத்துல அரசர்களை தான் ஒரு காலத்துல கடவுளா வணங்குனாங்க. கோவில்ங்கிறாங்களே, கோவில்னால என்ன அர்த்தம்னா கோ பிளஸ் இல். கோன்னா மன்னன், கோன்னா எங்க தமிழ்ல மன்னன். அவனுடைய இல்லம் தான் கோவில். அதான் மன்னன் வசிக்கக்கூடிய இல்லத்தை தான் கோவிலா வணங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? தங்களை ஆண்ட மன்னனை கடவுளா வணங்க ஆரம்பிச்சனால அந்த மன்னனுக்கு என்ன பேர் வச்சாங்க? ஆண்டவன் பேர் வச்சாங்க. இன்னைக்கு நம்மளும் பைத்தியத்தனமா ஆண்டவன் இருக்கிறான், ஆண்டவன் பார்த்துப்பான், ஆண்டவன் போவான், அண்ணன் போயிட்டாரு, அப்புறம் என்ன? எங்க இருந்து போவான்? அல்ல ஆண்டவன், ஆண்டவன் போயிட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்டவன் அல்ல, ஆண்டு கொண்டிருப்பவன். இனிமேல கியாமத் நாள் வரை இல்ல, இனி காலாகாலத்துக்கும் ஆள்பவன். அப்ப ரப்பல் ஆலமீனே ஆண்டவன் சொல்றது சரி கிடையாது, இறைவன் சொல்றாங்க சில பேர். இறைவன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றது சரி கிடையாது, கடவுள் சொல்றது சரி கிடையாது, குர்ஆன் சொல்றது சரி கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய திருநாமம் அல்லாஹ் மட்டும்தான். அந்த அல்லாஹ்வுக்கு இணையான பெயராக ஆண்டவன்கிற பெயரையோ, இறைவன்கிற பெயரையோ, கடவுள்ங்கிற பெயரையோ, குர்ஆன்ங்கிற பெயரையோ, காடுங்கிற பெயரையோ எந்த பெயரை பயன்படுத்தினாலும் அது அல்லாஹ்ங்கிற பெயருக்கு ஒருபோதும் ஈடாக முடியாது. எப்படி அல்லாஹ்வுக்கு இணை எது கிடையாதோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயருக்கு இணை எது கிடையாது. அதனால அல்லாஹ் அல்லாஹ் தான் சொல்லுமே தவிர எப்படி சொல்லக்கூடாதுங்க? ஆண்டவன் சொல்ல நம்மகிட்ட பெரிய ஒரு தவறான போக்கு இருக்குது. ஆண்டவன் 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 சொல்றோம். ஆண்டவன் என்பது அல்லாஹ்ங்கிற வார்த்தை குறிக்கவே குறிக்காது. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு ஒருபோதும் ஆண்டவங்கிற வார்த்தை இணையாக முடியாது. ரெண்டும் ஒன்னால இருக்க முடியாது. அல்லாஹ் அல்லாஹ் தான், ஆண்டவன் ஆண்டவன் தான். சொல்ல விளங்கிச்சா? புரிஞ்சா? இந்த மக்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய ஆண்டவன்ட்ட கேட்கும்படி போய் கேட்கறாங்க. யார்கிட்ட? அந்த முஆவியா பின் பக்கர் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய சாமியார்ட்ட போய் சொல்றாங்க, நீங்க கடவுள்கிட்ட கேளுங்க, 3 வருஷமா கடுமையான பஞ்சம், தாள முடியல, அதனால கேளுங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு? சரி, அப்படியே வந்துட்டீங்க, என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க 1 மாசத்துக்கு இங்க விருந்தாளிகளா தங்கி விருந்தாளியா தங்க வைக்கிறாரு. இந்த மக்கள் என்ன பண்றாங்க? 70 பேர் போறாங்க. எங்க இருந்து? ஆது கூட்டத்தாரவே 70 பேர் போறாங்க. அங்க போய் அங்க தங்கி இருந்து விருந்தாளியா 1 மாசம் தங்கி இருந்தா ஒரே குடி கூத்தி பொம்பளை ஆட்டம் பாட்டம் ஜாம் ஜாம் நடக்குது. ஆசிரமம்ல நடக்கணும் என்ன, எல்லாம் ஜாம் ஜாம் நடந்துகிட்டு அந்த 70 மக்களும் ஜாலியா சந்தோஷமா ஒரே கூடிய ஹதீஸ்ல வருது. நல்ல 1 மாசம் பூரா சாராயம் குடிச்சாங்க, 2 பெண்களை வச்சு நடனம் ஆட விட்டு ரசிச்சாங்க, கழிச்சாங்க, விபச்சாரம் செஞ்சாங்க. 1 மாசம் நல்ல ஜாலியா இருக்கிறாங்க. இருந்து முடிச்சவரை இதுக்கப்புறம் துவா செஞ்சா என்ன நடக்கும்? என்னங்க இதுக்கு ஒரு துவா செஞ்சா எப்படி நடக்கும்? அல்லாஹ் நடத்தி காட்டினா பாருங்க. ஏன்னு சொன்னா துவா கபூலாக வேண்டும் என்றால் முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உஹது போர்ல ஷஹீதான ஒரு ஷஹீதுடைய தாயார் வந்து கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், என் மகனுக்கு அல்லாஹ் நல்ல அந்தஸ்து கொடுக்கறதுக்கு துவா செய்யுங்க, என் மகனுக்காண்டி அல்லாஹ் நல்ல அந்தஸ்து கொடுக்கறதுக்கு துவா செய்யுங்க. யார் கேட்டது? ஒரு ஷஹீதுடைய தாயார் வந்து கேட்டாங்க. நீங்க நம்ம யாராவது கூட்டு போய் எங்கேயா மூத்தடைஞ்சுங்க, பாவி எனக்கு மான கூட்டு போய் சாவடிச்சிட்டியா நியாயமா கேட்பாங்களா இல்லையா? மான கூட்டு போய் சாவடிச்சிட்டியே. ஆனா அந்த ஷஹீதுடைய தாயார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டிய மகன் ஷஹீத் ஆயிட்டான், அவனுக்காண்டி அல்லாஹ்வுடைய துஆ செய்யுங்கன்னு சொன்ன உடனே புகாரியோட ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் ஒது செய்றாங்க. ஒது செஞ்சிட்டு வந்து கையேந்தி ரப்புல் ஆலமீனே, அந்த சஹாபியோட பேரை சொல்ற ஞாபகம் இல்ல, புகாரில ஹதீஸ் இருக்குது, யா அல்லாஹ் அந்த சஹாபியோட பேரை சொல்லி அவருக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக சொல்லி ஒது செஞ்சிட்டு வந்து அந்த மனிதருக்காண்டி துஆ செய்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப துஆ கபூல் ஆகணும்னு சொன்னா அதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்குது. ஒதுவோடு வந்து கேட்கணும், அதே நேரத்தில் ஏதாவது தர்மங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ் வந்து என்ன பண்ண சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியம் செய்யணும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலி சாயிமி துஆஉல் முஸ்தஜாபத்துன் இன்தல் ஃபித்ர், ஒரு நோன்பாளி பகல் முழுவதும் நோன்பு இருந்து அல்லாஹ்வுக்காக பசித்திருந்து அல்லாஹ்வுக்காக தாகித்திருந்து அல்லாஹ் குஷிப்படுத்திட்டு அவன் நோன்பு திறக்கிற நேரத்துல துஆ செய்யறான் பாருங்க, அந்த துஆ நேரா அல்லாஹ்ட்ட போகுது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எந்த தடையும் கிடையாது, உடனே கபூலாக அந்த துஆ அல்லாஹ்ட்ட. அப்ப அதே மாதிரி அவர் ஹஜ்ஜை பத்தி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு ஹாஜி தன்னுடைய பணத்தை செலவழிச்சு, தன்னுடைய உடலை செலவழிச்சு, உடல் சக்தியை செலவழிச்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி பயணம் மேற்கொண்டு சிரமம் மேற்கொண்டு யாராம் அணிஞ்சு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதோ வந்து விட்டேன் ரப்புல் ஆலமீனே, உன்னுடைய சன்னிதானத்தில் வந்து விட்டேன்னு சொல்லி அல்லாஹ் சந்திக்கிறதுக்காண்டி கஷ்டம் எடுத்து போய் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தி அங்க போய் முதல்ல காபத்துல்லாஹ் பார்க்கும்போது அவர் என்ன துஆ கேட்கிறார், அந்த துஆ ரப்புல் ஆலமீன் கபூல் செய்றான். அப்போ அல்லாஹ் நம்முடைய துஆ கபூல் ஆகணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணுங்க? அங்க என்ன நடக்கணும்? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய சில காரியங்கள். அதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது ஒன்னாஸ் நியாமுன், மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது ஒரு மனிதர் இரவிலே எழுந்திருத்து தஹஜ்ஜுத் தொழுவாரேனால் அல்லாஹ் ரொம்ப எவ்வளவு சந்தோஷப்படுவான்.
எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அந்த நேரத்திலே அந்த தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அதற்கு பிறகு கேட்கிற துஆவுக்கு எந்த விதமான தடை இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ முதல்ல நம்ம துஆ கபூலாகணும் சொன்ன சகோதரர்களே, ஒரு நல்ல சந்தோஷமான அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியம் செய்யணும். ஒரு தர்மம் செய்யணும், கொஞ்சம் தொழுவணும், அல்ல நோன்பு வைக்கணும், ஏதாவது நல்ல அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியம் செஞ்சுட்டு சொல்ல எந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு சாதாரண நாள்ல நம்ம நாள்ல விட்டுருங்க, மற்ற நாள்ல ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை, ஒரு நஃபிலான நோன்பு வைங்க, நோன்பு தர நேரத்தில் உருக்கமா அல்லாஹ்ட துஆ செய்யுங்க. நிச்சயமா ரப்பல் ஆலமீன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறானா இல்லையா பாருங்க. ரப்பல் ஆலமீன் தீர்த்து வைப்பான். ஆனா சகோதரர், நமக்கு ரப்பல் ஆலமீன் இவ்வளவு அழகான தீர்வுலாம் சொல்லி இருக்கும் பொழுது நம்ம அந்த தீர்வின் பக்கம் போறதே இல்லைங்க. அந்த தீர்வு நம்ம போறதே இல்லை. வேற என்ன வழி? எந்த அதிகாரியை போய் பார்க்கலாம், எந்த ஆபீசரை பார்க்கலாம், எம்எல்ஏக்கு தெரிஞ்ச ஆள் யாரு, எம்பிக்கு தெரிஞ்ச ஆள் யாரு, எந்த மினிஸ்டரை பிடிக்கலாம்? ரப்பல் ஆலமீன் மினிஸ்டருக்கெல்லாம் பெரிய மினிஸ்டர் நமக்கு தெரிஞ்சவன், அவனை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. நான் பாக்குறோமா இல்லையா? ஒரு மினிஸ்டர் தெரிஞ்சுட்டா, நான் யார் தெரியுமா, இந்த மினிஸ்டர் தெரியுமாக்கும், இந்த மந்திரி எனக்கு தெரியுமாக்கும். நைட்டு சொல்லுவார், காலையில மந்திரி எந்திரி ஆயிடுவாரு. நைட்டு சொல்லுவாரு, இந்த மந்திரி எனக்கு ரொம்ப வேண்டியவர், காலை பார்த்தா மந்திரி எந்திரி நிப்பாரு. அந்த மாதிரி ஒரு மந்திரியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, எனக்கு அந்த மந்திரி தெரியும், அந்த எம்எல்ஏ தெரியும், அந்த எம்பி தெரியும், எனக்கு அல்லாஹ் தெரியும். யாராவது சொல்றது உண்டா? நான் யார் தெரியுமாப்பா, எனக்கு அல்லாஹ் தெரியும்பா. அப்ப ஒரு மந்திரியுடைய பவர் நமக்கு தெரியுது, அவன் மூலமா சில காரியங்கள் சாதிக்க முடியும் நமக்கு தெரியுது. ஒரு எம்எல்ஏ பவர் நமக்கு தெரியுது, எல்லாம் படைத்த ரப்பல் ஆலமீனுடைய பவர் நமக்கு தெரியல. அதனால பண்றது இல்ல, ஒரு மந்திரியை தெரியுங்கிறோம், ஒரு எம்பியை தெரியுங்கிறோம், எனக்கு அல்லாஹ் தெரியும். எத்தனை பேர் சொல்றோம்? சகோதரர்களே, இதைத்தான் ரப்பல் ஆலமீன் நாம் அவனை சந்தோஷப்படுத்தி குளிர்வித்து விட்டு மகிழ்ச்சிப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு துஆ கேளுங்க. ரப்பல் ஆலமீன் நிச்சயமா துஆக்களை கேட்பான். ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மாசம் பூரா ஒரே குடி, ஒரே கூத்தாட்டம், ஒரே பொம்பளை, எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த முஆவியா பின் பக்கர் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் தான் கேட்கிறாரு, எதுக்குப்பா வந்தீங்கங்கிறாரு. ஆசிரமத்துக்கு வந்து முதல்ல கொடுக்க வேண்டியது, அப்புறம் தான் ஒரு மாசம் கழிச்சு கேட்கிறாரு, எதுக்குப்பா வந்தீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இவங்க மறந்து போச்சு, அதை பார்த்து இதான் மறந்து போச்சு. மக்கள் அங்க வறுமையில இருக்கிறாங்க, பஞ்சத்துல இருக்கிறாங்க, 3 வருஷமா மழையே பெய்யல, எதுக்கு வந்தங்கிறே மறந்துட்டானுங்க. இங்க பாக்குறதெல்லாம் பார்த்த உடனே அங்க எல்லாத்தையும் மறந்தாச்சு. அவர் கேட்கற, எதுக்குப்பா வந்தீங்க, ஒரு மாசம் ஆச்சு போனா, அப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வருது, ஆஹா நம்ம வந்த நோக்கமே வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க, இல்ல நாங்க இந்த மாதிரி ஒரு இது காட்டி வந்தோம், மக்கள் எல்லாம் கடுமையான பஞ்சத்துல இருக்கிறாங்க, நீங்க எப்படியாவது கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு, கடவுளுக்கே ரொம்ப நெருக்கமான ஆளு, எப்படியா கடவுள்கிட்ட பேசி கீசி கொஞ்சம் மலையை கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன பண்றாரு, அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. யாரு? அந்த முஆவியா பின் பக்கர் என்று சொல்லக்கூடிய மனுஷன் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ் இந்த மக்கள் கடுமையான பஞ்சத்துல இருக்கிறாங்க, நீ அவங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணானா, 3 மேகங்கள் அனுப்புறான். ஹதீஸ்ல ஒரு திருமதி ஹதீஸ்ல வருது, 3 மேகங்களை ரப்பல் ஆலமீன் அனுப்புறான். 3 மேகங்களை அனுப்பின உடனே அந்த மேகங்களை அனுப்பப்பட்ட பிறகு ஒரு மலக்கு வந்து அவர்கிட்ட கேட்கிறானா, இந்த 3 மேகம், ஒன்னு கருப்பான மேகம், இன்னொன்னு சிவப்பான மேகம், இன்னொன்னு வெள்ளை மேகம், இந்த 3 மேகத்துல எந்த மேகம் உனக்கு வேணும்னு கேளு, அந்த மேகத்தை அனுப்புறோம் அப்படின்றான். இவர் பார்த்தாரு, சிவப்பான மேகம் வெள்ளை மேகம் தான் வேணும், கருப்பான மேகத்துல மழை இருக்கும். மழை எந்த மேகத்துல தான் இருக்கும். அங்கேயே என்ன பண்ண, யா அல்லாஹ் உண்மையா அல்லாஹ் நம்பிக்கை என்ன பண்ணிப்பான், யா அல்லாஹ் நீ எந்த மேகத்தை அனுப்பினா நீ மழை கொடுக்க முடியும், நீ விருப்பப்பட்ட மேகத்தை அனுப்புன்னு சொல்லிருக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணா, தன்னுடைய அறிவை வச்சு கணக்கு போட்டான். என்னண்டு, கருப்பான மேகத்துல தான் தண்ணி நிறைய இருக்கும். கார் மேகன்றாங்கல்ல, கார் மேகம் என்னங்க, மலை மேகம், மழை அப்படியே சூழ்ந்துட்டாலும் கார் மேகம் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாரு, கருப்பான மேகத்தை குடியா அல்லாஹ் அப்படின்றாரு. உடனே அல்லாஹ் என்ன பண்ணா, அப்படியா கருப்பான மேகத்தை அனுப்புறான். பார்த்தா அந்த மேகத்திலிருந்து சாம்பலும் நெருப்புமாக இறங்கியது. ஹதீஸ்ல வருது. இவன் கருப்பை பார்த்து என்ன நினைச்சான், தண்ணி நினைச்சுக்கிட்டான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைச்சா சாம்பலுடன் கூடிய நெருப்பை அந்த மேகத்திலிருந்து இறக்கி வைத்து அதோடு சேர்ந்து இந்த புயல் காத்தையும் அடிக்க வச்சு, இந்த புயல் காத்து என்னாச்சு, இவர்களை அப்படியே உயரமான இந்த மக்களை அப்படியே தூக்கி தலைகீழ அடிச்சு சாடிச்சு இந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனா ரப்பல் ஆலமீன் அவ்வளவு அதாபலையும் அவ்வளவு கண்டிஷன் வேதனையிலையும் அதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கோ, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கோ ரப்பல் ஆலமீன் ஒரு சின்ன இம்மியால கஷ்டம் கூட கொடுக்கல. அவள் ஈமான் கொண்ட மூமின்களுக்கு ரப்பல் ஆலமீன் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. வேதனை, அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குது இங்கதான். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹூது கூட்டத்தை ஒரு பிரயாணத்துல போகும்பொழுது ஹூது கூட்டத்தில் வசித்த இடத்துக்கு போகும்போது சொல்றாங்க, இந்த இடத்த உடனே கடந்து வேகமா போயிடுங்க, இங்க நிக்காதீங்க, அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குற இடம் இது, அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குற இடத்துல நிக்காதீங்க, வேகமா போயிடுங்க. சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய கிணத்துல தண்ணி கூட குடிக்காதீங்கன்றாங்க. அங்க இருக்கக்கூடிய கிணத்துல தண்ணி கூட குடிக்காத, அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குற தண்ணி, அந்த தண்ணியை குடிக்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் யார சொல்ல, நாங்க கொஞ்சம் பேரு கொஞ்சம் துருத்தில பிடிச்சி வச்சிருக்கோம், தண்ணி இந்த கிணத்துல தண்ணி நீங்க சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டோம், எங்களுடைய கால்நடைகள் கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டோம், நாங்க சில பேர் கொஞ்சம் ரொட்டிக்காண்டி மாவுலாம் கரைச்சி வச்சிருக்கோம் சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய துருத்தியில் உள்ள தண்ணீரை கீழே ஊற்றி விடுங்கள், உங்களுடைய தொட்டிக்காண்டி பேசிச்சிருக்க மாவத்துக்கு எரிஞ்சிருங்க அப்படின்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
என்ன அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குனா அவ்வளவு மோசமான இடம், அது அவ்வளவு மோசமான இடம் சகோதரர்களே. அப்படிப்பட்ட அதாபை ரப்பல் ஆலமீன் அந்த ஹூத் மக்களுக்கு என்ன அல்லாஹ் சொல்றான், இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ யௌமின் நஹஸின் முஸ்தமிர். ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நாம் அந்த மக்களுக்கு கடுமையான புயல் காற்றை பேய் காற்றை அனுப்பி வைத்தோம், ஃபீ யௌமின் நஹஸின் முஸ்தமிர், தொடர்படியான அந்த மூதேவி பிடித்த நாளிலே. என்ன சொல்றான், தொடர்படியான மூதேவி பிடித்த அந்த நாளிலே. நஹஸ்னாக மூதேவித்தனம். இன்னைக்கு நம்ம பீடைங்கிறோம்ல, பீடைன்னு சொல்றோமா தமிழ்ல, பீடை மூதேவித்தனம் இப்படிதான் சொல்லிருக்கேன், அதுக்கு தான் அரபில நஹஸ்ன்னு சொல்றது. இஃப் யௌமின் நஹஸின் முஸ்தமிர், பீடைத்தனமான அந்த 7 நாட்களிலே, தொடர்படியான நாட்களிலே அல்லாஹ் அவர்களுக்கு அதாபை இறக்கி வச்சான் அப்படின்ற உடனே ஹதீஸ்கள்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாப் இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான் 7 இரவு 8 பகலுங்கிறான். அது எப்படின்னு சொன்னா, ரப்பல் ஆலமீன் புதன்கிழமை, ஒரு புதன்கிழமையுடைய பகலிலே ஆரம்பித்து அடுத்த புதன்கிழமை பகல்ல முடிக்கிறான். ஒரு புதன்கிழமை பகல்ல ஆரம்பிச்சு அடுத்த புதன்கிழமை பகல்ல முடிக்கிறான். ஒரு வாரம், அதான் 7 இரவு 8 பகல்கள் அல்லாஹ்வுடைய அதாப் வந்துச்சுன்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. இதை வச்ச உடனே பெண்கள்கிட்ட ஒரு வழக்கம் நஹஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? பெண்கள்கிட்ட ஒரு வழக்கம், இந்த பேச்சு புழக்கம் உண்டு. குர்ஆன்ல இந்த நஹஸ்ன்னு வர்ற வார்த்தை பெண்கள்கிட்ட உண்டு. ஐயா அது நஹஸாச்சே, நஹஸ்ன்னு சொன்னா அது பீட பிடிச்ச நாள், அந்த நாள் பீட பிடிச்ச நாளுங்கிறத அது நஹஸ் நாளாச்சே. இந்த கால நேரம் பாக்குறவங்க ராவு காலம் யமகண்டம் பலாய் முசீபத் எல்லாம் பாக்குறாங்களே, அந்த முசீபத்து பேர் தான் என்னன்னு சொன்னா நஹஸ் அப்படிங்கிறது. நஹஸ் சொன்னா அது பீடன்னு அர்த்தமா, ஆனா அந்த நாள் பீட பிடிச்ச நாளாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களோட பழக்கம் உண்டு. சகோதரர்களே, இதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புதன்கிழமை ஆரம்பிச்சு அடுத்த புதன்கிழமை வரலும் இந்த நஹஸ் வந்ததுனால, இந்த பீடை வந்ததுனால நம்மளும் என்ன பண்ணாங்க, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி, நமக்கு அந்த மாதிரி அதாப வரக்கிறதுக்காண்டி இவங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு புதன்களை கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க, அதுக்கு பேர் ஒடுக்கத்து புதன்னு பேர் வச்சாங்க. ஒடுக்கத்துனா அதான் அர்த்தம், ஒடுக்கத்தான் அந்த நஹஸ்னு அர்த்தம், பீடன்னு அர்த்தம். ஒடுக்கத்து அப்படின்னு சொன்னா பீடன்னு அர்த்தம். இவங்க என்ன பேர் வச்சாங்க, அதுக்கு ஒடுக்கத்து புதன் அப்படின்னு பேர் வச்சாங்க. உடனே உருதுலாக்கு பேர் வச்சாங்க ஆஹிரி சார் சம்பா. உருதுலாக்கு பேர் என்ன, ஆஹிரி சார் சபா. சஃபர் மாசத்துல கடைசி, சஃபர் மாசம் வந்து ரொம்ப பீடையான மாசமா, அந்த பீட மாசத்துடைய கடைசியில தான் வந்து இந்த மக்களுக்கு அதாப இறங்கிச்சான். அதனால இதுக்கு பேர் நம்ம தமிழ் முஸ்லீம்கள் ஒடுக்கத்து புதன், உருது முஸ்லீம்கள் ஆஹிரி. ஏன்னா தப்பான விஷயங்கள் நம்ம பிரிஞ்சிருக்கிறதே இல்லை, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம். சரியான விஷயங்கள் தான் பிரிஞ்சு சண்டை பண்ணிக்கிறது. சரியான விஷயங்கள்ல நீங்க தனி நாங்க தனிக்கிறது, தப்பான விஷயம் நம்மளால ஒண்ணு சேர்த்து கவலையே படுறது இல்லை. நீ ஒடுக்கத்து முதல் வச்சு நான் ஆகிரி சார் சபா பேரை மட்டும் மாத்திக்கிறேன், ஆனா எல்லாரும் ஒரே நாள் தான். என்ன, சஃபர் மாசத்துடைய கடைசி புதன்கிழமை, அது ஒரு பீட பிடிச்ச நாள். ஏன்னு சொன்னா ஆது கூட்டத்தில் இருக்க அந்த புதன்கிழமை தான் அதாபி இறங்கிச்சு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணணுமா, அந்த ஒடுக்கத்து புதன் அன்னைக்கு பாத்தியா ஓதி கொழுக்கட்டா வச்சு, ஆனா அவன் பாத்தியா வந்து அவனும்ல ஒரு பாத்தியா ஓதி கொழுக்கட்டா வச்சு என்னென்னமோ பண்ணி சாப்பிட்டுமா. இது இங்க. அங்க என்னன்னு சொன்னா கடற்கரை போய் பீச்சில் போய் புல்ல மீச்சிட்டு வந்துடணுமா. பச்சை பசையல்கிற புல்ல மீச்சிட்டு வந்துட்டா அந்த நகசு, அந்த பீடை, அந்த மூதேவித்தனம் எல்லாத்தையும் விட்டு வந்துடலாம். மொத்த மூதேவித்தனத்தை இவங்க உள்ள வச்சிருக்கான். ஒட்டுமொத்த மூதேவித்தனத்தையும் எல்லா ஹராமும் உண்டு, தொழுகை கிடையாது, இபாதத் இல்ல, ஹராமான வியாபாரம் உண்டு, ஹராமான பார்வை உண்டு, ஹராமான பேச்சு உண்டு, ஹராமான செயல் உண்டு. இப்படிப்பட்ட எல்லா பீடையும் எல்லா மூதேவித்தனத்தையும் இவங்களும் வச்சுக்கிட்டு போய் புல்ல போய் மீச்சிட்டு வந்தா மூதேவித்தனம் ஓடி போயிருமா. எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் பாருங்களா. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரத்துக்கும் ஃபி மில்லத்தின் பைலா, உங்களை வெள்ளை விளையர் என்ற மார்க்கத்தில் விட்டு செல்கின்றேன், வெள்ளை விளையர் என்ற பளிச்சென்ற மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன். அவ்வளவு அற்புதமான அறிவுபூர்வமான மார்க்கத்தை வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் பார்த்தீங்களா சகோதரர்களே. ஆகவே அந்த ஆது கூட்டத்தினருக்கு வந்த நஹசுக்கும் இந்த நமக்கு இருக்கிற நஹசுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது, இது நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது. ரப்பல் ஆலமீன் சொல்றான் 7 இரவு 8 பகல் அவர்களுக்கு முதலித்தனமான நாட்களிலே அல்லாஹ் தொடர்படியான காற்றை பேய் காற்றை அனுப்பி வச்சான்னு சொல்றான். அதை பெருமானா சொல்றாங்க, ஒரு புதன்கிழமையில ஆரம்பிச்சு மறு புதன்கிழமை வரை இந்த ஆது கூட்டத்தினருக்கு அதாவது இறங்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சகோதரர்களே, அந்த கூட்டத்தினர் அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக துன்புறுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நுசிர்து பிஸ்ஸபா, நுசிர்து பிஸ்ஸபா வ உஹ்லிகத் ஆதும் பித்தபூர். ரப்பல் ஆலமீன் எனக்கு தென்றல் காற்றின் மூலமாக என்னுடைய உம்மத்துக்கு உதவி செய்து விட்டான், ஆனால் ஆது கூட்டத்தினரை பேய் காற்றின் மூலமாக அழித்து விட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப தென்றல் காற்றின் மூலமாக, அத இதமான காற்றின் மூலமா ரப்பல் ஆலமீன் எங்களுடைய உம்மத்துக்கு உதவி செஞ்சுட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு அந்த மாதிரி பேய் காற்றுலாம் வருது இல்லை நம்மள்ட்ட, அப்படிதானே? மனுஷன் அப்படியே தலைகீழ மேல தூக்கிட்டு போய் அப்படியே பொத்துரு கீழே போட்டு சாவடிக்கிற மாதிரி பேய் காத்து தான் அடிக்குது அன்னைக்கு. ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, என்னுடைய சமுதாயத்துக்கு ரப்பல் ஆலமீன் இதமான தென்றல் காற்றின் மூலமா உதவி செஞ்சுட்டான், ஆனா ஆது கூட்டத்தினர்கள் கடுமையான பேய் காற்றினால் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னான். இந்த நூல் சகோதரர்களே, அவ்வளவு வேகமா வீசின அந்த காத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அது ஒரு மோதிரத்தின் அளவுக்கு தான் திறக்கப்பட்டது.
அந்த காற்று ஒரு மோதிரத்துடைய அளவு எவ்வளவு பெருசு இருக்குங்க? ஒரு மோதிரத்துக்கு காற்று அளவு எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு சின்ன ஓட்டை, ஒரு இன்ச்சு ஓட்டை. அந்த 1 இன்ச் ஓட்டையில வந்து அல்லாஹ் திறந்து விட்டானா, அதுல வந்த காத்தே இவ்வளவு வேகமா இருந்துச்சான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒட்டுமொத்த காத்தையும் அனுப்பியிருந்தான்டா. என்னங்க? அதனாலதான் சகோதரர்களே ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், அஸீஸுன் ஸுன்திகாம். அல்லாஹ் எந்த அளவுக்கு இறக்கப்படுவான் அந்த அளவுக்கு இறக்கப்படுவான், எந்த அளவுக்கு உதவி செய்வான் அந்த அளவுக்கு உதவி செய்வான், எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை காட்டுவான் அந்த அளவுக்கு கருணை காட்டுவான். ஆனால் அதே அளவுக்கு பழி வாங்கவும் அல்லாஹ் தயங்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அஸீஸுன் ஸுன்திகாம். பழி வாங்குவதிலே அவனை விட மிகத்தவர் யாரும் கிடையாது. அல்லாஹ் பழி வாங்கன்னு முடிவு பண்ணான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். பெருமானா ஸல்லல்லாஹு அதான் சொல்றாங்க, ஒமன் நூகிஷ ஹலக. நாளை கியாமத் நாளை ரப்புல் ஆலமீன் ஒன்னு பெருசால அவனை பழி வாங்க வேண்டாம், கொஞ்சம் அப்படி விசாரணை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டா வச்சுங்க, முடிஞ்சு போச்சு, خلاص. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா. யா அல்லாஹ் மறுமையில என்னுடைய கேள்விகளுக்கு லேசாக துஆ செய்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, உமா தைஸிருல் ஹிசாபி யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் கேள்விகளுக்கு லேசாகனா என்ன அர்த்தம்னு கேட்கும்போது அப்பதான் ரசூலுல்லாஹ் செஞ்சுறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்விகளுக்கு லேசா கேட்டாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். என்னப்பா என்ன பண்ண, எத்தனை வருஷம், 60 வருஷமா? சரி சரி என்னப்பா பண்ண, சரிப்பா ஓகேப்பா அப்படின்ட்டாண்டா அல்ஹம்துலில்லாஹ். இல்லண்டா 2003 வருஷம் அக்டோபர் மாசம் தேதி என்னங்க, 30ஆம் தேதி இத்தனை மணிக்கு என்ன செஞ்ச? 10 மணிக்கு அல்லாஹ் மக்கா பண்ணதே அல்லாஹ், 11 மணிக்கு பயான் கேட்ட அல்லாஹ், 11:30 மணிக்கு தப்பு செஞ்ச அல்லாஹ் அப்படின்னா மாட்டிப்போம். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒமன் நூகிஷ, யாருடைய விசாரணையை அல்லாஹ் துருவி கேட்க ஆரம்பித்தானோ ஹலக, அவன் அழிஞ்சு போயிடுவான். அதான் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு அந்த அதாவே எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒரு மோதிரம் சைஸ் தான் இருக்கணும் அந்த காற்றை. அதுவே இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அல்லாஹ் சொன்னா அஜாஸ் நஹ்லின் ஹாவியா, அப்படியே வேரோடு பிடுங்கப்பட்ட ஈச்ச மரத்தை போல அந்த மக்கள் அப்படியே விழுந்து கிடந்தாங்களாம், அழிஞ்சு கிடந்தாங்களாம். ஹைர் சகோதரர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கொஞ்சம் வேகமா காத்து வீசிட்டா கூட ரசூல் அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்களாம். இதுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன வாக்குறுதி அளிச்சிருக்கான், நீங்கள் உயிரோடு இருக்கவே நான் அதாவது செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயம். ரப்புல் ஆலமீன் அதாவது எங்க ஆது கூட்டத்துக்கு இருக்கற மாதிரி ஒரு காற்றை இறக்கிடுவானோ. ஒரு முறை கருமையா கொஞ்சம் காத்து வீசுது, அதான் மேகம் திரண்டுகிட்டு வருது, நல்ல கருமேகம் மழை பொழிகிற மாதிரி இருக்குது. நம்ம மெட்ராஸ்ல பொழிஞ்சாலே எவ்வளவு சந்தோஷப்படுறோம், அந்த அரபு மக்கள்கிட்ட பாலைவனத்துல பொழிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படி இருண்டுடுது, அப்படியே பயந்த மாதிரி உட்காந்துருக்காங்க, டென்ஷனா உட்காந்துருக்காங்க. வீட்டுல இருந்து வெளியே போறாங்க, வெளியே இருந்து உள்ள வர்றாங்க, இப்படி நடக்கிறாங்க, குறுக்க நடக்கிறாங்க, நெடுக்க நடக்கிறாங்க, ஒரு மாதிரி பரபரப்போட இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் மழை மேகம் தானே வந்திருக்குது, மக்கள் சந்தோஷம் தானே பட்டுட்டு இருக்காங்க, மழை பொழிய போன்னு சொல்லி நீங்க ஏன் யா ரசூலல்லாஹ் இப்படி டென்ஷன்ல இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்ன ஆயிஷாவே, இந்த மேகத்தின் மூலமா ரப்புல் ஆலமீன் மழையைத்தான் கொடுக்கணும் என்ன கேரண்டி இருக்குது? இப்படித்தான் ஒரு மேகம் வந்துச்சு அந்த மக்களுக்கு, அந்த மேகத்துக்கு மக்களுக்கு இப்படிதான் மேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. ஃபலம்மா ரஅஹு ஆரித முஸ்தக்பில் அவ்தியத்திஹிம், அவர்களுடைய பள்ளத்தாக்குகளை நோக்கி மேகங்கள் நடந்து வருவதை அவர்கள் பார்த்தவுடன் காலு, அவர்கள் சொன்னார்கள், ஹாதா ஆரிது மும்திருனா, இது நமக்கு மழை தரக்கூடிய மேகம் என்று சொன்னார்கள். ஆனால் பல்ஹுவ மஸ்தஅஜல்து பிஹி ரீஹன் ஃபீ அஸாபுன் அலீம், அவர்கள் எந்த வேதனை எதிர்பார்த்தார்களோ அந்த வேதனை தான் அந்த மேகத்துக்குள் மறைஞ்சிருந்ததுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அதே வேதனை ஏன் இந்த மேகத்துக்குள்ள இருக்க கூடாது? மேகம் வந்தா மழை தான் பொழிஞ்சதா நிபந்தனை இருக்குதா? ஏன் ஆது கூட்டத்துக்கு ரப்புல் ஆலமீன் அதாவே இருக்க கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா இடத்துல கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல வருது, கொஞ்சம் மழை பெஞ்சாலும் உடனே பள்ளிவாசலுக்கு ஓடி போயிடுவாங்க, ஓடி போய் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு திக்ர் செஞ்சு தொழுது ரப்புல் ஆலமீனே எந்த வேதனையும் கொடுத்துறாது அப்படின்னு துஆ செய்வாங்களாம். ஆனா இன்னைக்கு நம்ம உலகமே இடிஞ்சு விழுந்தா கூட அங்க போய் எப்படி வேடிக்கை பார்க்கலாம் தான் பார்ப்போமே தவிர போய் அல்லாஹ்ட்ட போய் நம்ம கேட்போம், அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், அந்த மாதிரி அதான் நமக்கு வந்துடாம இருக்கு கேட்போம் என்று அந்த சிந்தை நமக்கு வர்றதே இல்லை. சகோதரர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாருக்கும் உண்மை என்று விளங்கி அதன் நடக்கக்கூடிய பாக்கியை தருவானாக. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து பிரச்சாரம் செய்து பிற்காலத்தில் அந்த காஃபிர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு சிறிது காலம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வசிக்கிறாங்க. கடைசியில மரணமாகி அவங்களுடைய கபூர் யமன் தேசத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். யமன் தேசத்திலே, அதாவது அங்கதான் வசிச்சாங்க. அரபு நாட்டில் யமன் சொன்ன பாருங்க, யமனுக்கு ஓமனுக்கு மத்தியில தான் இந்த ஆது கூட்டத்திலே வசித்து வந்தாங்க. அந்த பகுதியிலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வரலாறுகள்ல காணப்படுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை குர்ஆன்ல 9 இடத்துல சொல்றான். 9 இடத்துல, அதுவும் பெரிய பெரிய ஆயத்துக்கள்ல அரை பக்கத்துக்கு ஒரு பக்கத்து சொல்றான். ஹூதுன்னு சொல்லி தனி சட்டமே தனி சூறாவே அல்லாஹ் இறக்கிருக்கான். ஏன்னு சொன்னா அந்த நபியின் வரலாற்றிலிருந்து நான் படிப்பினை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக.
அதிலே நம்ம படிப்பினை பெற்று சிந்தனை பெற்று தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக நான் அடிக்கடி சொல்றது இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றான் ஃபக்ஸஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். நீங்கள் இந்த மக்களுக்கு நல்ல அழகான வரலாற்றை சொல்லுங்கள், அதன் மூலமா அவர்கள் சிந்தனை பெற்று உணர்வு பெறுவார்கள் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்படிப்பட்ட உணர்வை அல்லாஹ் எப்படிப்பட்ட படிப்பினை எப்படிப்பட்ட தக்வா இந்த சம்பவங்களை கேட்டு நமக்கு வரணும் அல்லாஹ் ஆசைப்படுறானோ அப்படிப்பட்ட படிப்பினைகளையும் அப்படிப்பட்ட தக்வாவையும் ரப்பல் ஆலமீன் நமக்குள் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.